தேவனுடைய பெரிதான கிருபையினாலே புதன்கிழமை தோறும் புது சிருஷ்டியின் புத்தகத்தின் தொடர் வகுப்பு நம்ம பார்த்துட்டு வருகிறோம். 4 அத்தியாயங்கள் கடந்து இன்றைய நாளிலும் கூட 5வது அத்தியாயத்தின் 2ஆம் வகுப்புக்குள் நம்ம வந்துக்கிறோம். அதற்குரிய பாடத்தை நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் நம்முடைய தீர்வு கொடுப்பார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நான் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை அழைத்து புதன்கிழமை தோறும் புதிய சிருஷ்டியின் தலைப்பின் கீழ் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி ஏறெடுத்துக் கொள்ளலாம். சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புதிய சிருஷ்டி அத்தியாயம் 5 பாகம் 2. ஸோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா பாகம் 1 பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா பாகம் 1 அப்படிங்கும் போது நம்ம டோட்டலாக இதோடைய ஹெட்டிங் என்ன வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைப்பு. நம்ம வைக்கல, அத்தியாயம் 5 என்னன்னு பார்த்திங்கன்னா அமைப்பு. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 2 விதமான ஆலயம் இருக்குது. 2 விதமான ஆலயம் இருக்குது. ஒன்று பெர்மனன்ட் டெம்பிள், அது எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குது. இன்னொன்று அந்த பெர்மனன்ட் டெம்பிளுக்கு ஒரு மாடலாக ஒரு டெம்பிள் என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியில் தேவன் கட்டுறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த பர்மனன்ட் டெம்பிள் உருவாயிருச்சான்னு கேட்டால் இன்னும் உருவாகலை. ஆனால் அது உருவான பின்னாடி அதுதான் என்ன வருங்க, பெர்மனண்ட்டாக இருக்கும். அதற்கு முன்பாக பூமியில் ஒரு டெம்பிள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த டெம்பிள் அப்படிங்கும் போது ஆலயம் போது அதுக்கு ஒரு அமைப்பு அங்கே இருக்க வேண்டும். ஸோ இந்த ஆலயத்தில் அந்த மூளைக்கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுகிறார். அதோடு தான் மூளைக்கல். அதுக்கப்புறம் அந்த டெம்பிளில் அஸ்திபார கற்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஷர்கள். ஸோ சீஷர்கள் மேலே தான் நம்ம கட்டப்பட்டு வருகின்றோம் சொல்லி கிளியராக படித்தோம். இப்போ இந்த சீஷர் மேலே கட்டப்பட்டு வருகின்ற எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக தேவன் கருதுகிறார், என்ன ஒரு வாய்ப்பு அங்கே கொடுக்குறாருன்னா அவங்க எல்லாருமே யாருங்க, ஜீவனுள்ள கற்கள். இப்போ நம்மளாம் யாரு, நம்மளாம் ஜீவனுள்ள கற்கள். சரிங்களா? இப்போ நம்மளாம் ஜீவனுள்ள கற்கள். இப்படியே நம்முடைய சகோதரர் எழுதிட்டே என்ன சொல்கிறாருன்னா அப்படியே ஒரு திராட்சை தோட்டக்காரருக்கு அவர் கம்பேர் பண்ணுறார். எப்படி கம்பேர் பண்ணுறார், நம்மளாம் ஜீவனுள்ள கற்கள் தான். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் எஜமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். திராட்சை செடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொடி வேறு யாருமே கிடையாது, இந்த ஜீவனுள்ள கற்களாக இருக்கின்ற நம்ம தான் என்னதுங்க, கொடி. ஏன் இந்த பாயிண்ட் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார், அந்த இடத்துல அங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னா இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ள வருது. சரிங்களா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வேதத்தில் சொல்லப்படாதது உள்ள வருது. இப்போ இந்த சொல்லப்படாத உள்ள வர காரியத்தை தான் சகோதரர் என்ன சொல்றாருன்னா இந்த சொல்லுகின்ற காரியங்கள் யார மாதிரி இருக்குதுன்னா ஓனாய் மாதிரி இருக்குது. அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாதுங்க. வேதத்துக்கு இல்லாத ஒரு காரியத்தை அங்கே சொல்லி அதை செய்ய வைக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்களே வேதத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வேதத்தில் இருக்காது. இதுதான் ஓனாய் மாதிரி உள்ள சொல்கிறது. அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தார். அதாவது ஜீவனுள்ள கற்களாக இருக்கின்றவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் என்ற திராட்சை செடியில் இருக்கின்ற கொடிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவன் செலக்ட் பண்ணப்பட்டவர். அப்படி என்றால் ஒரு கொடியில் வளர்கின்ற கொடிக்கும் அதே கொடியில் வருகின்ற இன்னொரு கொடிக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஓவர்டேக் பண்ண ரூல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்ல. அது கூட 2-3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதாவது கேலி செய்யக்கூடாது, அந்த பாயிண்ட் கொடுத்துருந்தார். என்ன பண்ணக்கூடாதுங்க, கேலி செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ரொம்ப உரிமை கொண்டாடக்கூடாது. 3வது பார்த்தீங்கன்னா
சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னா, சுத்தம் செய்யக்கூடாதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நீ வரக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது, அதே மாதிரி வந்து நீ சபையில் தப்பு செஞ்சுட்டு உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யார் மேலே சொல்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. சுத்தம் செய்கிறது யாரோட வேலை அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய வேலை அப்படின்னு தான் சகோதரர் அழகாக எழுதியிருந்தார் புதிய சிருஷ்டியில். அப்போ நமக்கு ஒரு கேள்வி கூட வரும், அப்படி என்றால் எது செஞ்சாலும் எதுவும் சொல்லக்கூடாதா? ஒரு கேள்வி வருமில்ல. அப்போ எல்லாரும் எப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுற முடியுமா அப்படின்னு வரும்போது அதுக்கு தான் கீழே அவர் எழுதிட்டே வர்றார் கிளியராக. அதாவது செய்கின்ற காரியங்கள் அது தவறாக இருப்பினும் அது ஜீவனுள்ள கல் தான். அந்த கல் வந்து ஜீவன் இல்லாதாக வெறும் கல் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஓவர்டேக்குன்னு சொல்றது தேவன் செய்கின்ற காரியத்தை நம்ம அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீங்க பொறுமையோடு இருக்கிற பாத்தீங்களா, அதுதான் புதிய சிருஷ்டி. நீங்க பொறுமையோடு இருக்கிற பாத்தீங்களா, சகிச்சு கொள்றீங்கல்ல, பொறுமையோடு இருக்கிறீங்க, தாங்கி கொள்றீங்கல்ல, பரவாயில்லன்னு சொல்லி அந்த டாலரேட் பண்றீங்களா, செய்கிறது தவறு தான், ஆனா அந்த தவறை பார்த்துட்டும் நீங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கிறீங்களா, அந்த பல்ல கடிக்கிறது கூட நான் சொல்றவர் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்படியே அமைதியா இருக்கிற பேர் தான் புதிய சிருஷ்டி. இல்ல நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம மாமிசத்துக்கு இடம் கொடுத்தால் அது என்ன இருங்க, தவறாயிரும். ஏனென்றால் என்ன சொல்ற, அந்த பிதாவாகிய தேவன் செய்கின்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப சுத்தம் செய்யறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய வேலை. இப்படி சொல்லிட்டு தான் அவர் எப்படி கொண்டு போறார் அப்படின்னா 2 விதமான ரகசியத்தை அங்க சொல்லுகிறார். ஒன்று வந்து தேவ ரகசியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தின் ரகசியம். தேவ ரகசியம்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு கிறிஸ்துவோட நம்ம பாடுபட்டால், நம்ம அந்த கொடியில வந்து கனிகள் கொடுத்தால் நிச்சயமாக அந்த ஆலயமாக என்ன பண்ணுவாருங்க, கொண்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நம்ம என்ன முடிச்சோம் அப்படின்னா அக்கிரமத்தின் ரகசியம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முடித்தோம். அது இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். ஸோ எனக்கு பிக்சர் பார்த்தோன்னே எங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தின் ரகசியம். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்டாக எடுக்க வரோமோ அது சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேங்க, ஒரு பிக்சராக போட்டிருக்கோம். ஆடு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கையை கட்டிட்டு சப்ஜெக்ட் கேட்குது. எதுங்க, ஆடு. பிக்சர் புரியுதுங்களா? எனக்கு நம்ம ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப இன்னைக்கு சமீப காலமாக நல்லா இருக்குது, அதனால தான் கேட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஆடு என்ன பண்ணுறீங்க, கையை கட்டிட்டு சொல்கிற வார்த்தைகளை கேட்டுட்ருக்கு. யார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறா? ஓனை என்ன பண்ணுறீங்கன்னா வேதாகமத்தை விரித்து கொண்டு வேதாக விரிச்சதை படிக்கல, படித்தா அது கண்டிப்பாக ஓனாயாக இருக்காது. என்ன பண்ணால் விரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கு. ஆடு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கையை கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, என்னன்னா அக்கிரமத்தின் ரகசியம். சரி, இந்த மாதிரி ஒரு காரியம் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கு. எப்போ தேவன் சபையாக ஒரு மாடல் வந்து இந்த பூமியில உருவாக்குறார். இதுதான் வந்து பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாடல் உருவாக்குகின்ற பொழுது இந்த மாடல் உருவாக கூடாது என்பதற்காகவே சாத்தான் என்ன பண்றாருங்க, அங்க ஒரு வேலையே செய்யறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ஓனாயோட பிரசங்கம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷம் ஊழியம் செய்கின்ற பொழுது என்ன ஆயிடுச்சுங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து அவர் என்ன பண்ண பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கூடவே அங்க இருக்கிற பரிசேயரும் சரி, சதுசேயரும் சரி, வேதபாரகரும் சரி, இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ண ஆப்போசிட்டா பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடியும் அப்போஸ்தலர் வந்து ஊழியர்கள் செய்கின்ற பொழுது கொஞ்சமா இருந்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் ஆகிட்டே வருது. இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அவ்வளோ டெவலப் ஆகல, பவுல் இருக்கும் போது அவ்வளோ டெவலப் ஆகல. இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர் அவனுங்களாம் மரித்த பின்னாடி இந்த ஓநாய்கள் அது அப்படியே கலைகள் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. அப்படி டெவலப் ஆக உண்மையான சபை அந்த மாடல் அந்த ஜீவனுள்ள கற்கள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குறுகிருச்சு. ஜனங்கள் வெளியிருந்து பார்க்குறாங்க, உலக ஜனங்கள் வெளியிருந்து பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா அந்த அக்கிரமம் செய்கின்றவர்கள் எப்படின்னா பெருகி இருக்கின்ற பொழுது அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கின்ற பொழுது அங்கதான் என்ன இருப்பாரு, தேவன் அங்க இருக்காரு நினைச்சிட்டாங்க. ஆனா சபை அந்த ஜீவனுள்ள கற்கள் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி ஒன்றுமில்லை ரொம்ப சின்னதா போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்ற அக்கிரமத்தின் ரகசியம் என்ன, பவுல் கோட் பண்றது தான் நம்முடைய சகோதரி இங்க கோட் பண்ணிருக்காரு. வேற ஒண்ணுமே கிடையாது. அக்கிரமத்தின் ரகசியம் அப்படிங்கிறது 3 தான். ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன், அப்புறம் பாபிலோன்ல இருக்கின்ற குழப்பம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 2 என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மண்டலம். இப்ப அக்கிரமத்தின் ரகசியம் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 99.9
அப்படின்னு சொல்லலாம். எல்லா கிறிஸ்தவர்களும் எதற்கு அடிமையாக இருக்கிறாங்க? இவங்களுக்குள்ள தான் அடிமையாக இருக்கிறாங்க. லாஸ்ட் சண்டே கூட என்ன பண்ணிக்கிறேன், நான் சண்டே இல்லை அதனால சொல்ல முடியல, இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சது, நான் சொல்லிடுறேன் சரிங்களா, ஏன்னா அக்கிரமத்தின் ரகசியம் வரதுனால. லாஸ்ட் சண்டே இந்த உலக ஜனங்கள், இந்த பாபிலோன் சரிங்களா, இந்த குழப்பம் சரிங்களா, இப்போ சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் பாருங்க. என்ன செலிப்ரேட் பண்ணாங்க? ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணாங்க சரிங்களா. இன்றைக்கி போய் எல்லாத்து கையில் ஒன்று இருக்குது, மொபைல் இருக்குது சரிங்களா. நீங்கள் போய் ஈஸ்டர்னு அடிச்சு பாருங்கள், கூகுள் சர்ச்சில் ஈஸ்டர்னு அடிச்சு பாருங்கள், என்ன வரும்னு பாருங்கள். என்ன பிரதர் ரொம்ப கரெக்டாக சொல்கிறார். ஈஸ்டர்னு அடித்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜின் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே எல்லாம் என்னது வருதுங்களா, முட்டை தான் வரும். ஈஸ்டருக்கும் முட்டைக்கு என்ன சம்மந்தம்? அதுக்காக இப்போ என்னவா மாற்றிட்டாங்கன்னா ஹாப்பி பன்னி ஈஸ்டர். என்னதுங்க ஹாப்பி பன்னி ஈஸ்டர்? நான் இப்போ தேடி பார்க்குறேன், ஈஸ்டர்னு அடித்து சர்ச் பண்ணி பார்த்தா எல்லாம் ரேபிட் பன்னியாக இருக்குது, முட்டையும் பன்னியாக இருக்குது. என்ன அப்படின்னு போய் ஆராய்ச்சி செய்து பார்த்தா நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரூத்தில் பார்த்துட்டோம். இப்போ ஜென்ரலாக இன்றைக்கி ஏன் முட்டையை போட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அது இந்தோட ஃபெஸ்டிவல், இந்த கல்ச்சர் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பாகால் சரிங்களா. அங்கிருந்து பாருங்க, அதை அப்படியே இழுத்து பிடிச்சி சாத்தான் அப்படியே இன்னைக்கு செய்ய வைக்கிறான். போன வாரமே என்ன பார்த்தோம், பாபிலோன்ல இருக்கிற அங்க இருக்கிற ஜனங்களை நம்ம திட்டக்கூடாது, இந்த அமைப்பை உருவாக்குனதே யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் தான் உருவாக்கிருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்கு. ஒரு போஸ்டர்ல கூடங்க இயேசு கிறிஸ்து எழுந்த மாதிரி கூட போடவே இல்லை. ஈஸ்டர்னா எல்லாத்துக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா, எக்கு தான், முட்டை தான். பாபிலோன் அது ஒரு குழப்பம். ஆனா கிறிஸ்துவ மடம் எத்தனை ஜனங்கள் அதுல பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தான் போறாங்க, அவங்களுக்குள்ளே பரிமாறி கொள்ளுகிறாங்க, முட்டையும் பரிமாறிக்கிறாங்க ஹாப்பி ஈஸ்டர்ன்ட்டு. தேவன் அதைத்தான் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு சிலர், அதுதான் சொல்லணும், ஒரு சிலராக தேவன் அழைத்திருந்தாலும் நம்ம எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள கற்கள். இந்த கல்லுக்கு ஜீவன் இருக்கு, இது அவங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்த முட்டை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியுமா? இது ஒரு தவறான காரியம் பின்னாடி போறவங்களுக்கு தெரியுமா? காலையில் 4 மணிக்கு போய் ஆலயத்தில் உட்கார்ந்து ரொம்ப பக்தியா ஜெபம் பண்றவங்களுக்கு நம்ம முட்டையை கொண்டாடி இருக்குன்னு தெரியுமா? முட்டையை சொல்றதுன்னா இந்த கல்ச்சர் தெரியாதுங்க சரிங்களா. தேவன் எவ்வளவாக நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு தெரியுங்களா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம்னு சொல்லி நமக்கே தெரியும். ஏன்னா ப்ரூஃப் கண்ணு முன்னாடி இருக்கு, நம்ம போய் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வச்சிருக்கிற செல்லை நீங்களே பார்த்துக்குங்க சரிங்களா. அப்படின்றால் இந்த நம்முடைய மூத்த சோழர் எப்படி எழுதுறாருன்னா, இப்படி இந்த பாபிலோன் ஒரு குழப்பம் கிறிஸ்துவ மண்டல் இருக்கின்ற பொழுது இதுல பாத்தீங்கன்னா புதிய சிருஷ்டி என்ன பண்றாங்க, அதுல இருந்து பிரிந்து என்ன பண்ணிருக்காங்க, தேவனுடைய சத்தியத்தை கேட்டு புதிய சிருஷ்டியா இருக்கிறாங்க, அங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க, எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒருவேளை இவங்க மார்க்கம் தப்பி விட்டார்கள் என்றால் மீண்டும் அந்த ஓநாய்க்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம், அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். எல்லாத்தையுமே இந்த ஜீவனுள்ள கற்களா இருக்கிறவர்களுக்கு, ஆலயமா போகிறவர்களுக்கு, அந்த திராட்சை செடியில கொடியா இருக்கிறவர்களுக்கு தேவன் கம்ப்ளீட்டா எல்லாமே கொடுக்கிறாருங்க. இல்லை அப்படிங்கிறது ஒண்ணுமில்லை, கம்ப்ளீட்டா எல்லாமே கொடுக்கிறார். எல்லாம் தெரிந்த பின்னாடி மீண்டும் நம் தவறு செய்தால், தவறுன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகி தேவன் நம்மளை கட் பண்ற மாதிரி, சுத்தம் செய்யற மாதிரி நம்ம கிரியைகள் செஞ்சிட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு நீங்க பேசாம என்ன பண்ணலாம், அறியாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் கோட் பண்றாரு பாருங்க, நல்லா இருக்கு எக்ஸாம்பிள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 16-17 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. என்ன சொல்ற, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்றதுங்களாமா, விலகியிரு அப்படின்னு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். பட் வேதமானல இருக்கு, நமக்கு வீண் பேச்சுனா என்னன்னு எடுத்துக்கலாம், வீண் நமக்கு என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டேன். உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண நமக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி, சத்தியத்தை தவிர எல்லாமே நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுகள் தான். என்ன சொல்ற, இந்த வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்ணுங்க, விலகியிரு அப்படின்னு. அப்ப என்ன, காது ஓப்பனாவே இருக்கணும், சத்தியம் மட்டும் தான் என்ன பண்ணுங்க உள்ள போடு. சத்தியம் தவிர வேற ஏதாச்சும் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன்னா வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்ணுங்க,
அது உள்ள கேட்டுட்டா என்ன பண்ணுறது தெரியுங்களா, ரொம்ப டேஞ்சர். என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே அப்படின்னா நம்ம வாய் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம கண்ட்ரோலில் என்றைக்குமே கிடையாதுங்க. உள்ளே போயிடுச்சுன்னா ஏதோ ஒன்று என்ன பண்ணிடுங்க, ஆமாம் விஷத்தை கக்கிரும். அதனால என்ன பண்ணிடுறேன், நான் டக்குன்னு எப்போவுமே க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்கவே கூடாது சரிங்களா. ஏன்னா சில நேரத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன சொல்றார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அடுத்து என்ன சொல்றார், அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார். என்ன ஆகுங்க, கள்ள போதகர்களால் என்ன ஆயிடுவாங்க, அவபக்தி உள்ள குழப்பிட்டுருவாங்க. என்ன ஆயிருங்க, ஏனென்றால் பாபிலோன் எப்படிங்க, சாத்தான், அது குழப்பம். நல்லா தான் தெளிவாக போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கேட்டேன்னு என்ன தெரியுங்களா, நம்ம ஏற்கனவே நம்ம ஒன்றும் ஸ்பீடாலாம் போகிறதில்ல, அப்பப்போ என்ன பண்ணிடுறேங்க, பொத்துன்னு உளுந்து ஏதோ தேவன் கிருபையில் என்ன பண்ணிடுறேன், எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு நம்ம வீண் பேச்சு கேட்டோம்னா விழுந்தவன் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, எந்திரிக்க முடியாது, கடினம் சரிங்களா. ஆனால் இந்த வீண் பேச்சு வீண் காரியங்களுக்கு என்ன பண்ணிடலாம், விலகி இருக்கலாம். என்ன ஆயிரும், அதிக அவபக்தியுள்ளார் அவர்கள். யாரு மாதிரி, தொடர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். அவருடைய வார்த்தை யாருங்க, இந்த வீண் பேச்சு பேசுறாங்கல்ல, இந்த கள்ள போதகள் பண்றாருங்கள, ஓநாய்கள். அவருக்கு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கு, நீங்களே படிச்சிருங்க சிஸ்டர், பெருசா இருக்கு. அவருடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். அரிப்பிளவை போல என்ன பண்ணுங்களாமா, படரும். இமனேயும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள். பாருங்க, இமனேயும் பிழைத்தும் அப்படி. இது என்ன ஒரு இது, அரிப்பிளவை போல் படரும். ஓ, அரிப்பிளவை போல்ங்கிறது அரி எடுக்கிறது, அரிப்பிளை ஏன்னா ஸ்ப்ரெட் டிசீஸ். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை நல்லா இருக்குங்க, இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் வேணா படிச்சிருங்களே, இல்லைங்களா? ஓகே ரைட், ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும். அது ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நோய் இருக்கான்னு கேட்டால் நோய் இல்லை, பட் அந்த டைப் இருக்கு. படருதா மாதிரியா, இல்லைங்க நானே சொல்லிடுறேன், வேண்டாம். ஓ, அந்த மாதிரி நோய் கிடையாதுங்க, நானே சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டேமேஜிங் தி டிஷ்யூஸ் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல வந்து பிளட்டு சரியாக ஃப்ளோ ஆகலைன்னா, ஆக்சிஜன் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன, அது டேமேஜ் பண்ணிடும். அப்போ டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா அது அந்த அழுகி போயிடும். அந்த அழுகின பார்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்காது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அது எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, கட் பண்ண தான் முடியும். ஸோ இந்த டிசீஸ் இப்போ யாருக்கு வருது தெரியுங்களா? இல்லை லிட்டரலாகவே கேட்குற, அப்போ தான் புரியும் சரிங்களா. வேறு யாருக்குமே இல்லை, சுகர் பேஷண்ட்டுக்கு வரும் சரிங்களா. ஏன்னா டேமேஜ் இந்த டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சம்டைம் அவங்களுக்கு வந்து காலிலையோ விரலையோ வந்து பிளட்டு ஃப்ளோ ஆகாமல் ஆக்சிஜன் சரியாக பண்ணணும்னா அந்த பார்ட் அழுகிரும். இமீடியட்டாக டாக்டர் என்ன பண்ணிடுவார் தெரியுங்களா, அங்கே போய் இன்சுலின் போடுறதுக்குலாம் டைம் இருக்காது, இமீடியட்டாக என்ன பண்ணுவானுங்க, டக்குன்னு கட் பண்ணிடுவார். முட்டி வரைக்கும் வந்துருச்சுங்க அப்படின்னால வேறு வழியே இல்லை, என்ன பண்ணிடுவாங்க, முட்டையோட கட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஆபத்தானதுங்க. ஆனால் நம்ம படிக்கின்ற பொழுது ரொம்ப எளிமையாக இருக்குது. நீ நிறைய சுகர் பேஷண்ட்ஸுக்கு இன்றைக்கி விரல் காலில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா, அது என்ன நோயினா இந்த அரிப்பிளவை போல் இந்த டிசீஸ் தாங்க சரிங்களா. ஏன்னா டேமேஜிங் தி டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சகோதரர் அப்போஸ்தலன் பவுல் வந்து இங்கே குறிப்பிடும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த நோய் வந்துருச்சுன்னா சுத்தம் செய்ய முடியாது, கரெக்டுங்களா. அந்த இடத்துல மருந்து போட்டு தடவ முடியாது. என்னதான் பண்ணி ஆகணுங்க, எங்கே டேமேஜ் ஆச்சோ, எங்கே நோய் வந்துச்சு, இம்மீடியட்டாக என்ன பண்ணுவானுங்க, கட் பண்ணிடுவோன்னு, கரெக்டுங்களா. இப்போ யார் மாதிரி பாருங்க, இமனேயும் பிழைத்தும், இவங்களை வந்து நான் திருத்துவேன், நீங்கள் மாறி அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க, நீ கட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகே ரைட், கட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. யார் கட் பண்ணுவா? பவுல் கட் பண்ணிருக்கலாம்ல, தேவன் தானே. ஏன் அவர் தான் சொன்னார், கரெக்ட். நீங்கள் இப்படி சொல்லணுக்காக தான் சொன்னார், அவர் தான் என்ன பண்ணுங்க. ஏன்னா திராட்சை செடியில் அந்த கொடியை வந்து இன்னொரு கொடி என்ன பண்ணக்கூடாதுங்க, கட் பண்ணக்கூடாது, சுத்தம் செய்கிற அவங்க வேலை கிடையாது. இப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்க, நீங்கள் குறிப்பிடல, அதில் நீங்கள் வேணால் பைபிளில் வாசிச்சிருங்க சிஸ்டர். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? நோய் வந்தவர்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம் உண்டாக்குறவர்கள், வீண் பேச்சு இதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அறியாமல் இருந்திருக்க இப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாராமா பவுல்,
அவர்கள் தூஷியாதபடி அவர் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். சாத்தான் இடத்துல எப்போ கொடுத்தேன்? சாத்தானே வந்து எடுத்துட்டு போன்னு சொன்னாரா? என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல, கட் பண்ண முடியாது, தேவனுடைய வேலை. என்ன பண்ணிட்டார்? சாத்தான்ட்டே அவர் என்ன செய்யணும், என்ன பண்ணிட்டாருங்க? அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அதைத்தான் இவர் வந்து அழகாக இங்கே கோட் பண்றார். சரிங்களா? அப்படி என்றால் என்னன்னா, இந்த பாபிலோன், இந்த குழப்பம், இந்த நோய் வந்து இந்த ஜீவனுள்ள கற்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. ஏன்னா இந்த கற்கள் எங்க போய் ஆலயமா இருக்க போறாங்க? பரலோகத்துல ஆலயமா இருக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா? இது வந்து என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் காலத்துல இந்த மாதிரி ஓநாய்கள் நிறைய பேர் உள்ள வராங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இப்பதான் ஒரு டேஞ்சர் பாயிண்ட் இங்க சொல்றார். இயேசு கிறிஸ்து இருந்தார், சபையை பாதுகாத்துட்டார். அப்போ என்ன பண்ண, அடிக்கடி ஓநாய்கள் வந்துச்சு. பட் ஓநாய்கள்னால என்ன பண்ண முடியலைங்க, அங்க வேலை செய்ய முடியவில்லை. சரி, சீஷர்கள் இருந்தாங்க. சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்தாவும் இருக்கும், தேவன் கொடுத்த பரிசுத்தாவும் இருக்கு. சரி, இவங்க ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது ஓநாய்கள் வந்தாங்க. அவனால என்ன பண்ண முடியலைங்க, வேலை செய்ய முடியல. இதுக்கப்புறம் அப்போஸ்தலன் பவுல் வரார். முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் தான் என்ன பண்றாருன்னா, அப்போ அந்த உலகம் எங்கும் போய் சபைகள் என்ன பண்றாருங்க, ஸ்தாபிக்கிறார். சரிங்களா? அப்படி எல்லாம் என்ன பண்றாருன்னா, பவுல் மேல அதிக பேர் பொறாமை கொண்டவர்கள். பாருங்க, பவுல் போய் ஒரு இடத்துல போய் சபையை ஸ்தாபிப்பார், போய் சத்தியம் சொல்லுவாங்க. பின்னாடியே ஒரு குரூப் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு தவறான போதனை சொல்லி அங்கே களைச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பக்கத்தில் ஏதாவது ஊருன்னு வச்சுங்களேன், எந்த ஊர் சொன்னாலும் பக்கத்தில் பயமாக இருக்குது. அவனாசின்னு எடுத்துக்குவோமே, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவனாசியில் போய் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷங்கள் போய் கடுமையாக வேலை செஞ்சு அங்கே வந்து ஒரு சில சகோதரர்களை உருவாக்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கேன். நம்ம டக்குன்னு அவனாசியிலேருந்து பல்லடம் போகிறக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, அவனாசியை முடிச்சிருவாங்க. சரி, பல்லடம் முடிச்சுட்டு அவனாசி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தா அவனாசியில் யாரும் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். சரிங்களா? சரி, அதே மாதிரி தான் ஒரு ஊருன்னு வச்சுங்களேன், புரிஞ்சு. இதே மாதிரி தான் அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து அங்கே நடந்தது. என்ன பண்ண, ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே போய் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுறோம். இப்போ இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க, ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த நம்ம கிட்ட இருக்கிற போக்குவரத்துலாம் கிடையாது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குதிரை இல்லைன்னா வந்து நடந்து இதுதான் வந்து அவங்களுக்கு பிரயாணமாக இருந்திருக்கு. மற்ற வண்டி வாகனங்கள்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு பட்டணத்துலேருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வெகு நாட்கள் ஆகும். அதனால பூரா என்ன பண்ணிடுறாங்கன்னா கெடுத்துறார்கள். அப்போது அப்போஸ்தலன் பவுல் பார்க்குறார், அப்போ ஒரு அமைப்பு அங்கே உருவாக்க வேண்டும். மூளைக்கல் வந்தாச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அஸ்திபாரங்கள் ஆல்மோஸ்ட் கட்டியாச்சு. ஏன்னா பவுல் தர எல்லாருமே கட்டிட்டு இருக்க. இதுக்கு மேலே சபை எப்படி கட்டுறது, கட்ட முடியலையே. என்ன பிரச்சனைங்க, சத்தியம் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைங்க, என்ன பிரச்சனைனா ஓநாய்கள் பிரச்சனையா இருக்கு அங்க. இப்போ இதே நான் சொல்றேன் பாருங்க. அவனாசியில போய் நம்ம சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு வச்சுங்க, அந்த சப்ஜெக்ட் கேட்டவங்க அத்தனை பேருமே வந்து எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கராக இருந்து ஒரு திட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓநாய்கள் உள்ள வரும் போது அடிக்கிற அடியில் ஓனாய் என்ன பண்ணிடுங்க, போயிடும். ஆனால் அது வாய்ப்பு மிகவும் குறைவு. அதே மாதிரி பவுலோட காலத்திலும் நடந்திருக்கு. சரி, யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் பவுல் வந்து ஒரு திங்கிங் அங்கே அவருக்கு வருது. ஓகே ரைட், நான் போன பின்னாடியும், அதாவது நான் இந்த பட்டணத்தில் வந்து சபையை ஸ்தாபித்து போன பின்னாடியும் இங்கே ஓநாய்கள் வரக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மெத்தடை வந்து என்ன பண்ணுறாருங்க, அவர் அங்கே ஃபார்ம் பண்ணுறாரு. அது வேற புதுசாக ஒன்றும் கிடையாதுங்க. அந்த இடத்துல ஒரு சபை மூப்பர் என்ன பண்ணுறாருங்க அங்கே ஏற்படுத்துறார். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த சபையின் மூப்பர் என்ன பண்ணுவார்னா ஓநாய்கள் உள்ள வராமல் என்ன பண்ணிக்குவாங்க, பார்த்துக்குவாங்க, கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே ரைட். இப்போ அது எப்படி ஏற்படுத்துறாருங்களா பின்னாடி வர இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல ஓநாய்கள் வருகின்றதுக்காக என்ன பண்ணுறான்னு ஒரு மூப்பரை அங்கே ஏற்படுத்துறார். பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்போ என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிடுறார். என்னன்னா கண்டிப்பா வந்து சத்துரு வந்து என்ன பண்ணுவான், களைகளை அங்க விதைச்சிட்டு தான் போவார். இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம கிளியரா படிச்சு களைகள் இது பண்ணலாம், ஆனா அது களைகள் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பிடுங்க கூடாது. அப்ப என்னதான் செய்ய முடியும் பாருங்க, பிடுங்கிறது, சுத்தம் செய்யறது, இது எல்லாமே யாரோட வேலைனா தேவனுடைய வேலை. 29ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு அவன் 29ஆம் வசனம். அதற்கு அவன் வேண்டாம்,
களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். பாருங்க, இரண்டையும் அறுப்பு மட்டும் என்ன பண்ணுங்க, வளர விடுங்கள் சொல்றாரு. ஓகே, இப்ப கோதுமை யாரோட அஸ்திபாரம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலரோட அஸ்திபாரம். களைகள் யாரோட அஸ்திபாரம் பாத்தீங்கன்னா சாத்தான் தான், வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப பாருங்க, இதுல இருண்ட காலம் ஒரு குறிப்பிடுறார். இருண்ட காலம்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி, அப்போஸ்தலர் பின்னாடி இந்த பாபிலோன் தலை தூக்குது பாத்தீங்களா, அது எல்லாமே யாருக்கு இருண்ட காலமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சபைக்கு ஒரு இருண்ட காலமாக இருக்கிறது. வெளிச்சம் கண்டிப்பா வரும். 1874 வெளிச்சம் வந்துடும், அது நம்ம கிளியரா படிச்சாச்சு. பட் அதற்கு முன்பாக ஒரு இருண்ட காலம் தான். ஏன் இருண்ட காலம்னா, அன்னைக்கு சபையினால பெரிதாக டெவலப் ஆக முடியல, ஆனா அது குரோ ஆயிட்டே இருக்கு. பெருசா எதுதான் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கலைகள் அங்க டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த கலைகள் அதிகமா டெவலப் ஆனது எப்பன்னு பாத்தீங்கன்னா 4th century என்ன பண்ணீங்கன்னா டெவலப் ஆயிருக்கு. பாருங்க, அந்தி கிறிஸ்து அமைப்பு விருத்தி அடைந்த காலம் எப்போ, இந்த 4th century இருந்து ரொம்ப அதிகமா என்ன இருக்குங்க, டெவலப் ஆயிட்டே இருக்கு. அப்படி என்றால் இந்த பூமியில இருக்கின்ற அந்த மாடல், அந்த ஆலயம் எப்படியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மறைவாக இருக்கிறது. போலியான ஆலயம், நான் சொல்லுவேன், போலியான ஆலயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஜனங்கள் எல்லாரும் பார்க்கின்ற பொழுது உண்மையான ஆலயத்தை யாருமே பார்க்கறது இல்லை. எதை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டத்தை தான் பார்க்குறாங்க. போன வாரமே நம்ம படித்தோம், ஏன் உண்மையான ஆலயத்தை பார்க்கறது இல்லை, ஏன் நம்மளை யாருமே அதிகமாக ஏற்றுக்கொள்றது இல்லை, நம்மளை ஏன் அதிகமாக யாரும் அங்கீகரிக்கிறது இல்லை, நம்மளைத்தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன் நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள், ஏன் நம்மளை யாரும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறார்கள், ஏன் நம்ம வானாலும் வர மாட்டேங்கிறாங்க, ஆனால் போன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. காரணம் என்ன? இடுக்கமான வாசல்ங்கிற கரெக்டு தான், ஆனால் சகோதரர் அழகாக ஒன்று கொடுத்துருந்தார். அதைத்தான் நான் திருப்பி போன வர சொன்னேன். சூப்பர். என்னன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை தெரியுங்களா, பிரம்மாண்டம் இல்லை, நம்ம ரொம்பவும் எளிமையானவர்கள் தெரியுங்களா. அதே மாதிரி வசனம் என்ன சொல்றதோ அதை மட்டும்தான் நம்ம செய்கிறவர்கள். பரப்பா வசனம் இப்படி இருக்கு, இப்படி செஞ்சிடலாம், அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் செய்ய போறதில்லை சரிங்களா. ஆனா போலியானவர்கள் தந்திரமானவர்கள். அவங்களை ஒருத்தரை அபகரிக்கிறதுக்காகவே, அவங்கள வர வைக்கிறதுக்காகவே சரிங்களா, இவங்களுக்கு தேவைன்னு என்ன பண்ணுவாங்க, வர வைப்பாங்க, தேவையில்லைன்னு என்ன பண்ணுவாங்க, போக வச்சிருவாங்க. உண்மைதாங்க. அப்படின்னா இந்த அபகரிப்பு வேலை நமக்கு கிடையாது. நம்மளும் ஊழியம் செய்யறோம், அறுவடை வேலை செய்யறோம். அது எப்படின்னா வசனத்தின் அடிப்படையில் தான். வசனத்துக்கு மேலாக நம்ம எதுவும் சொல்றது கிடையாது. அது போலியாக போயிடும் சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரம்மாண்டம் சபைகளுக்கு என்ன இல்லைங்க, இல்லை. இன்னைக்கு ஜனங்கள் பிரம்மாண்டத்தை பார்த்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்திலே இருக்க வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதனால தான் நம்ம அநேக முறை நம்ம சொன்னாலும், அடிக்கடி நம்ம சகோதரர் சொல்றது உண்டு, என்னதான் 60 கிளாஸ் நம்ம கேட்டிருந்தாலுமே கடைசியாக சபைக்குள்ள வரைக்கும் அவளுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்? எங்களை செத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு டவுட் வரும்ல. செத்தா என்ன பண்ணுவீங்கன்னு டவுட் வரும். ஆனால் வாழ்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அது நாங்கள் எப்படியோ வாழ்ந்து போகிறோம், செத்தா என்ன பண்ணுவீங்க ஒரு டவுட் வரும். இன்றைக்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம உள்ள வான்னு சொல்கிறோம். சரி, செத்தா என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஒன்று இடம் இருந்தால் அடக்கம் பண்ணுவோம், இல்லைன்னு என்ன பண்ணுறதுங்க. அதுவும் காலம் மாதிரி இது. இந்த கொரோனா டைம்லாம் எதாவது ஆச்சுன்னா நாங்கள் எதுவும் நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்குன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். பாடிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வேல்யூ சரிங்களா, பாடிக்கு அவ்வளோதான் வேல்யூ. ஆனால் மனுஷன் அதை பெருசாக என்ன பண்ணிட்டு தூக்கி பிடிக்கிறான். இது வசனத்தில் இருக்கா? ஏசு கிறிஸ்து கிளியராக சொல்லாரு, நீ செத்தா கவலையே பட வேண்டியதில்ல, நான் என்ன பண்ணிடுவேன், எழுப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பெருசாகாது. அப்போ நீங்கள் வாப்பா, நீ இறந்துட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிடுறார். அவர் எழுப்புறாரா இல்லையா? முதல்ல எங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா எந்திரிக்க முடியாத நம்மளால கலரை கட்டுறதே அதுக்காக தாங்க சரிங்களா. எரிச்சிட்டா சாம்பலாக போயிடுவோம் மாமா சரிங்களா. அது வேற, நம்ம சப்ஜெக்ட் விட்டு ரொம்ப ஸ்கிப் ஆக வேண்டாம். ஏன்னா இந்த ஓநாய்கள் இப்படி சொல்லி 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 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கோதுமை மணிகள் பார்த்தீங்கன்னா அந்த இருண்ட காலப்பகுதியில் அப்படியே பாவமாக போயிடுச்சுங்க. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சமாக அப்படியே அங்கே மிம்மி பூச்சிகளாட்டு அப்படியே சைன் ஆகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். இன்னொன்று என்ன பண்ணிட்டுருக்கிறான் தெரியுங்களா, போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுருக்கிறேன். பாருங்கள், 3 விஷயங்கள், அதாவது
கிறிஸ்துவனையும் அப்புறம் கிறிஸ்துவ வகுப்பாரையும். ஏன்னா அங்கே ஒரு வகுப்பு, ஒவ்வொரு வகுப்பு அங்கே இருப்பாங்க. அப்போ இண்டிவிஜுவல் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவருடைய உரிமைகளையும். சரிங்களா, இது பாருங்க, இந்த 3 வயசு பாருங்க, கிறிஸ்துவனையும் கிறிஸ்துவ வகுப்பாரையும் அதே மாதிரி உரிமைகளையும். இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கிறிஸ்துவன் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவல், நம்மளாம் ஒரு இண்டிவிஜுவல். கிறிஸ்துவ வகுப்பாருங்கும் போது நம்ம ஒரு ஐக்கியமா இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஐக்கியம். அதே மாதிரி நம்முடைய உரிமைகள். இந்த 3 விஷயத்தையும் அவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவான், புறக்கணிச்சிருவான். இதாங்க ஃபர்ஸ்ட் அவன் செய்கின்ற காரியங்கள். கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவாருங்க, புறக்கணிச்சிருவான். அங்க இருக்கிற பாபிலோன்ல இருக்கிற ஒரு 2000 பேர் வந்து இங்க இருக்கிற 200 பேர்த்த பார்த்து அவங்க அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி 2000 பேர் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா எது ஸ்பீடா போகுங்க? அந்த 2000 பேர் சொல்றது அப்படியே நல்ல பயங்கர ஸ்பீடா போகும். நம்ம இங்க இருக்கிற 200 பேர் இல்ல நீங்க தான் அந்தி கிறிஸ்து, வாங்க அப்படின்னா காது கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டார்கள். முதல் ட்ரிக் அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா மடக்கிற இடம் மெஜாரிட்டி தான் அவன் கையில் எடுத்தான். சரிங்களா, மெஜாரிட்டி அவன் கண்ட்ரோல்ல போன உடனே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிட்டான்னா புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் தாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாய் சபை உலகம் எங்கும் என்ன பண்ணுதுங்க இருக்கு. இந்த தாய் சபை தான், தாயின்னு சொன்னானே புரிஞ்சிருப்பீங்க எதுன்னு, ரோமன் கேத்தாலிக். சரிங்களா, இந்த தாய் சபை பண்ணாத அட்டுழியங்க கிடையாதுங்க. பூரா எத்தனையோ அட்டுழியம் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ பாவங்கள் பண்ணிக்கிறாங்க, தவறான போதனைகள் பண்ணியிருக்கிறாங்க, தவறான கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கூட சொல்லிட்டாங்க. போப்ப பார்த்து இவரு தான் வந்து பாவங்களை மன்னிக்க கூட கடவுள் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வேதத்தில் இருக்கான்னு கேட்டால் ஒரு காரியம் கூட வேதத்தில் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனால் இன்னைக்கும் உலக ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன பண்ணிருக்காருங்க, இவங்க தான் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மறைஞ்சு போச்சு. சரி, இதுக்கு நடுவில் போய் சபை, உண்மையான சபை, அப்போஸ்தலர் சபைன்னு சொன்னா அது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏனென்றால் சபையை அங்கீகரிக்கிறது தேவன் மட்டும்தான். உலக ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அங்கீகரிக்கவே மாட்டார்கள். அதை நம்ம ஈஸியாக ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இவங்க இத்தனை அக்கிரமம் பண்ணி இத்தனை பாவங்கள் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டாங்க இந்த இருண்ட காலப்பதில். அப்போ என்ன சமயம்னா இதை எதிர்த்து ஒருத்தவங்க வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரத்திகள். நான் சொல்லிடுறேன் ஏன் குமாரத்திகள் சொன்ன, புரொட்டஸ்டன்ட். இவங்க என்ன பண்ணாங்க, வந்தோடனே ஏன் இவங்க புரொட்டஸ்டண்டா வந்தாங்க? இவர் பார்த்தாரு, என்ன இத்தனை அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இத்தனை பாவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் செய்யறதெல்லாம் எதுவுமே என்னது இல்லை வேதத்தில் இல்லவேன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு குரூப்பை அப்படியே பாதியா பிரிச்சு ஒரு கலவரம் பண்ணி எதோ பண்ணாங்க. சாத்தான் மேல இருந்து பார்த்துட்டே இருந்தான். ஏன்னா ரெண்டுமே இருக்கல, அப்படியே பார்த்துட்டே இருந்தான். ஓகே ரைட்டு, நம்மளோட அமைப்பு என்ன ஆகுது, நம்மளோட அமைப்பு அப்படியே விரிவடையுதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி நல்லா உட்காந்து ரசிச்சு கொண்டு தான் இருந்தான். ஏன்னா ஒரு குரூப்னால என்ன பண்ண முடியலன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போக முடியல. ஏன்னா கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விவரமான ஆளுகள்லாம் வந்துட்டாங்க, பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டே இருக்கிற. ஓகே ரைட், அப்படியே பண்ணதான் கரெக்டாக என்ன ப்ரொட்டஸ்டன்ட் ஒன்று வந்துச்சு. பயங்கர குற்றச்சாட்டுகள்லாம் போட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே ப்ரொட்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பைபிள் காலேஜ், என்னதுங்க அங்கங்கே பைபிள் காலேஜ் அப்படியே ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேதாகமாக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரம்பித்தான். சாத்தான் மேலேருந்து பார்த்துட்டே இருந்தான். நீங்கள் என்ன தான் தனியாக ஆரம்பித்தாலும் நீங்கள் 2 பேர் யார் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க, யூ 2 ஆர் அண்டர் மை கண்ட்ரோல். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு ஜீவனுள்ள கற்கள், அந்த கொடி, அந்த தோட்டக்கார அழகாக என்ன பண்ணிருக்கான்னா அதை தனியாக பராமரிச்சுட்டு இருக்கிறார். சரிங்களா, இங்கே என்ன பண்ணனா நீங்கள் கட்டடம் கட்டுங்க, பாவம் செய்யுங்க, பாவச்சீட்டு, என்டர்டைன்மெண்ட், ஆடல் பாடல் கொண்டாட்டம், நிறைய உங்களுக்கு என்ன தேவை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்படி நீங்கள் கேக்கு வெட்டுங்க, பயங்கரமாக இது பண்ண சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறோம். எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுமே சபையின் பிள்ளைகளுக்கு கிடையாது. இப்போ வசனத்தின் படி நம்ம பார்க்கலாங்க, ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கா? இயேசு கிறிஸ்து ஒன்னே ஒன்று செஞ்சுட்டு போக சொன்னார். என்னது? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கப்பா, வேற எதுவும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஏதாச்சும் செய்யுன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு அவ்வளோதான். அவருக்கு தெரியும், நல்லா தெரியும், போதும், இது உங்களுக்கு தேவையானது ப்ளஸ் போதுமானது. சரிங்களா, ஏனென்றால் அவர் எதுவும் சொல்லாமே அவங்க எல்லாமே செஞ்சுட்டாங்க. அவர் எதுவும்
சொல்லாமையே இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. யாருங்க? சாத்தான் பார்க்குறாரு. 2 பேர்த்தையும் பார்க்குறாரு. ஒன்று தாய், குமார். 2 என்ன பண்ண நல்லா கிராஜுவலாக க்ரோ. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஈஸியாக விழுந்துருவானே. அப்போஸ்தலர் இருக்கும் போதே விழுங்குறாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே விழுந்துடுறாங்க. இந்த காலப்பகுதியில் சுற்றி யார் தான் இருக்கிறாங்க? எல்லாமே வந்து கலைகள் தான் இருக்குது. விழுகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கா. பார்த்தா சரி நீங்கள் நீ தனியாக ஒர்க் பண்ணு. என்னது ஆர்சி, நீ தனியாக ஒர்க் பண்ணு, உனக்கு நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரொட்டஸ்டன்ட், நீ என்ன பண்ணு, நீ தனியாக ஒர்க் பண்ணு, உனக்கு நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். 2 பேர்த்துக்கு நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறீங்க, 2 பேர்த்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ண. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சாலும் ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒன்று தான் செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு நல்லா தெரியும், சாத்தானோட முதல் ட்ரிக் என்னன்னா புறக்கணிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, குழப்பத்தை உண்டு பண்ணுறது. ஆர்சிக்கு பார்த்தா, ஆர்சிக்கு ஏதாச்சும் குழப்பம் உண்டு பண்ணான்னு பார்த்தா அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க தான் எதுவுமே படிக்க மாட்டாங்களே, தெரியாது. உன்னை குழப்பறதுக்கு எந்த அவசியமே கிடையாது சொல்லிட்டு உனக்கு என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீ பாட்டு உருட்டுற, அவர் சொல்கிறது கேட்குற, அவ்வளோதான். அதோட என்ன பண்ணிடு, போயிரு, உருட்டல் பரட்டலோட நீ போயிரு அப்படின்ட்டாரு. இவங்க அடுத்தது குமாரத்திகள், இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க தான் என்ன பண்ணானா, நாங்கள் படித்து தெளிவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்கிறாங்க. பார்த்தீங்களா, படிப்புக்குள்ளே என்ன பண்ணிட்டாருங்க, குழப்பத்தை கொண்டு வந்துட்டான். இப்போ இவங்க என்ன பிரச்சனைனா, இவங்க படிக்காம குழம்பி இருக்கிறாங்க. யாருங்க, ஆர்சி படிக்காம குழம்பி இருக்கிறாங்க. அவங்க குமாரத்திகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வேலையை படிச்சு படிச்சுருங்க குழம்பி இருக்கிறது. ஏன்னா இவங்க 2 பேருமே வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை சொல்றான். இப்போ பாருங்க, இன்னும் சில வசனங்கள்லாம் இறுக்கமாக பிடிச்சு கொண்டிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் 2 வசனத்தை கோட் பண்றார். பாருங்க, யோவான் 21 அதிகாரம் 25 வசனம். யோவான் 21 அதிகாரம் 25 வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஓகே, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனம். 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பாத்தீங்களா, இந்த வசனங்களை ஏன் ஒரு கோட் பண்றேன்னா, இதெல்லாம் வேதாகமத்தில் இல்லாதது ஒன்று. ஆனாலும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இறுக்கி பிடிச்சிக்குவாங்க. நம்ம ட்ரினிட்டி பாடம் எடுக்கின்ற பொழுது இதை நம்ம கொஸ்டின் போட்டு தான் நம்ம கேட்போம், ஏன் பிராக்கெட்டில் போட்டிருக்கு அப்படின்னு. இல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணிங்கன்னா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க சொல்கிறேன். அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை அங்கே உண்டு பண்ணுறாங்க. ஓகே, ரைட். அப்படி என்றால் இப்போ சாத்தான் சும்மா இருக்க மாட்டானே. இப்போ அவன் வேலை என்ன, தேவன் பரலோகத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். டெம்பரவரியாக ஒரு மாடல் என்ன பண்ணுறாரு, பூமியில் கட்டிகிட்டு இருக்கார். இவன் அப்படியே பார்க்குறான், ஜனங்களை சும்மா விட்டா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, குழப்பத்துனா இவங்க ஒரு ஆலயத்தை கட்டிடுவாங்க சொல்லிட்டு, நீ கட்டுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கட்டுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆலயத்தை கட்டுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆலயமாக இங்கே இருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம அந்த அமைப்புக்குள்ளே வரல. இப்போ எல்லாருமே கற்கள் தான், சரிங்களா. ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். என்னென்னா அப்போஸ்தலர் படிக்கும் போது என்னன்னா, அந்த சபைக்கு மூப்பர் அங்கே தேவை இருக்கிறது மட்டும்தான் ஒரு பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஓகே ரைட், இங்கே ஒரு ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் சொல்லி சாத்தான் என்ன பண்ணுறாருன்னா தீர்மானிக்கிறான். ஓகே ரைட். அப்படி என்றால் இங்கே ஒரு ஆலயம் கட்டுறதா இருந்துச்சுன்னா இந்த ஆலயத்துக்கு ஒரு ஹெட்டு வேணுமில்ல, சாத்தான் கட்ட போகிற ஆலயத்துக்கு ஒரு ஹெட்டு வேணுமில்ல. யார் அந்த ஹெட்டு, நமக்கு தெரியும். யார் அந்த ஹெட்டு, அவர் தான் போப், அவர் தான் ஹெட்டு. அப்படி என்றால் போப்பு கீழே தான் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அங்கே வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு 4-5 பாயிண்ட் அவங்க குறிப்பிடுறார். ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம ஹெட்டிங்கில் பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், அந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த கார்டினல்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு தாய் தான், சரிங்களா. இப்போ நிறைய இவங்க ரெட் கலர் போட்டு இது ஒரு பெரிய குரூப்பாகவே அங்கே இருப்பாங்க. நம்ம ஆர்ச்சியில் நம்ம இருந்தது இல்லைங்க, அதனால் இதை குறித்து நமக்கு அதிகமாக தெரியாது. ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக படித்ததோட சரி, சரிங்களா. இவங்களுடைய பொறுப்பு, இவங்களோட மெயின் பொறுப்பு என்ன, இந்த கார்டினல்ஸோட பிரதான வேலை என்ன, பிரதான வேலை என்ன, நியமம் பண்ணுறது. யாரை நியமம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போப்பை தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க நியமம் பண்ணுவாங்க. சார் நல்லா புரிஞ்சுக்கலாம்.
இங்க ஒரு ஆலயம் இருக்குது, நல்லது, இங்க ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயம் சாத்தானால உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம். சாத்தானால உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு ஜனங்கள், நல்லா பாருங்க, ஜனங்கள் அங்க இருக்கிற போப்போ இல்ல ஒரு ஹெட்டவோ தேர்ந்தெடுக்கவில்லை. அதுக்கு நடுவில் ஒரு குரூப் இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த குரூப் தான் யாரை தேர்ந்தெடுக்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போப்பை தேட. அப்ப ஜனங்கள் இவர் பிடிக்கவில்லை என்றாலுமே இவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண, அவரு தான் அங்க போப்பா இருப்பாங்க, சரிங்களா? இது ஒரு கார்டினல்ஸ். இதுக்கு சில விளக்கங்கள் ஆங்கிலத்தில் இருக்கு, நம்ம ஆங்கிலத்தில் படிக்கலாம் புரிந்து கொள்வதற்காக. வாசிங் Cardinal, a member of the Sacred College of Cardinals, whose duties include electing the Pope. பாருங்க, whose duties include electing the Pope. ஸோ இவங்க முதல் வேலைன்னு பார்த்தீங்கன்னா போப்பை செலக்ட் பண்றது, நியமிக்கிறதே யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டினல்ஸ். சரி, இப்படியெல்லாம் ஒரு காரியங்கள் வேதாகமத்தில் இருக்குன்னா இவங்க செய்கிற காரியங்கள் எதுவுமே பைபிள்ல கிடையாது. ஆனா இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தெரியுங்களா? அது கேரளால இருந்து யாரோ ஒருத்தர் இந்த கார்டினல் பொறுப்புக்கு வந்துட்டாங்களாமா. கேரளாவே கமுத்தி போட்டாங்க. தி லேண்ட் ஆஃப் காட் அப்படின்னாங்க. இது காட் இல்லப்பா, இது லேண்ட் ஆஃப் அவன் வந்துடுவான் அப்படின்னு, தெரியுங்களா? ஒரு 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 மிகப்பெரிய ஒரு இது பண்றாங்க, தெரியுங்களா? அது ஒரு கார்டினல்ஸ்ல யாரோ ஒருத்தர் புனிதர் பட்டம் வாங்கிட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. நீ சமாதிலாம் கட்டுறது இல்லை, டைரக்ட் என்ன பண்றதுங்க, கோயிலே கட்டிடுறது. இதெல்லாம் பைபிள் இருக்கா? இல்ல, எதுவுமே கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. Acting as his principal counselor. பாருங்க, ஆக்டிங் as his principal counsel. என்னன்னு கேட்டீங்கன்னா போப்பு அவர் அப்படி அவர் உட்கார வச்சுக்குவாங்க, நான் சொல்றதா நீ செய்யணும். அவர் வேலை என்ன தெரியுங்களா? அப்படியே வர்றது, இப்படி இப்படின்னு காட்டுறது, அப்படியே ஹெலிகாப்டர் இருந்து அப்படியே பிரயாணமா போறது, சரிங்களா? அப்புறம் சீட் வச்சிருப்பார், என்னென்ன கார்டினல்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை தவிர என்ன பண்ணக்கூடாது, வேற எதுவுமே பேசக்கூடாது. அப்படியே பொம்மையாட்டம் அப்படியே சுத்திட்டே வருவார். அவர் வேலையே அதுதான். அப்படியே கரெக்டாக ஏஜ் என்ன பர்சன் பண்ண அப்படியே என்ன பண்ணிடுறேன், உள்ளே போயிடுவானு, அப்படியே வெளியே வருவானு, அப்படியே ஆசீர்வதிச்சா பேசாமல் என்ன பண்ணினேன், போயிட்டே இருக்கணும். வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டோம். ஏதாச்சும் பேசிட்டோன்னா என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? இந்த கார்டினல்ஸ் இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா, இவங்க மட்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா யாரும் அவுட் ஆயிடுவாங்க, போயிடுவாங்க. ஒரு பிரின்சிபல் வகுக்கிறது, ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மெத்தட் அங்கே கொண்டு வர்றது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லாமே யாரோட வேலைன்னா இவங்களுடைய வேலை, சரிங்களா? தொடர்ந்து வாசிப்போம். And aiding in the government of the Roman Catholic Church throughout the world. அந்த ரோமன் கவர்மெண்ட்டையே தன் கண்ட்ரோலை வச்சு இயக்குனவர்கள் தான் இந்த கார்டினல்ஸ், சரிங்களா? இப்போ இதெல்லாம் பைபிளில் இருக்கா? எங்கேயாச்சும் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா எங்கேயுமே இல்லைங்க. சில இடத்துல வசனங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, அதை அவங்க என்னன்னா தவறாக போதிச்சுக்கிறாங்க. சரி, இந்த தவறான இது யார் கொண்டு வரான்னா, குழப்பத்தை உண்டு பண்றதே யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். பல ஓநாய்கள் அங்கே ஒன்று சேர்ந்துருக்கு, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. பல ஓநாய்கள் அங்கே ஒன்று சேர்ந்துருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். Cardinals serve as the chief officials of the Roman Curia, the papal bureaucracy, as bishops of major dioceses, and often as papal envoys. They wear distinctive and red attire. பாருங்க, they wear distinctive red attire. Are addressed as eminence and are known as princes of the church. பாருங்க, யார் பிரின்ஸ்? நம்ம இத்தனை நாள் பிஷப் நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவல் பிரின்ஸ் யாருங்க? இவங்க தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிஷப்பும் அவங்க தான். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதாங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும். நாட் ஓன்லி ரோமுங்க, என்டையர் வேர்ல்டுக்குமே, என்டையர் ரோமன் இதுக்கே இவங்க நினைக்கிறது தான் அங்கே நடக்கும், சரிங்களா? இது படிக்கும் போது தான் எனக்கு உண்மையாலே அவர் பார்த்தா பாவமாக இருந்துச்சு. யாருங்க? போப்பு. நீ ஒன்றுமே இல்லையா அப்படின்னு. நீ ஒன்றுமே இல்லையா போப்பு? அவர் பார்த்தா அப்படிதான், இப்போ தான் தெரியுது அவர் என்னது இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஏன்னா போப்புக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், யாரு? சாத்தான். அவனையும் மீற முடியாது. போப்பு கீழே ஒருத்தர் இருக்கிறான், யாருங்க? இந்த சகப்பு கலர் போட்டு காட்ட, இவங்களும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் போட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, அமுத்துறாருல, பேசாமல் என்ன பண்ணுறாருங்க, இந்த கிரீடை வச்சுக்கன்னா கிரீடை வச்சுக்க வேண்டியதான், கிரீடை எடுனா கிரீடை எடுத்துக்க வேண்டியதான். இப்படி தான் பாவமாக சுற்றிட்டு இருக்கிறாரு. எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே வேதாகத்தில் இல்லை.
பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட அதிகாரங்கள், எவ்வளோ அதிகாரம், இன்னைக்கு அந்த அதிகாரம் கம்மியாயிருச்சுங்க. சர்ச் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா 2 விதமான ஹிஸ்டரி இருக்கு. ஒரு ஹிஸ்டரி பேர் கிறிஸ்தவர்கள் எழுதினது, இன்னொரு ஹிஸ்டரி சபையின் பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எழுதினது. 2 ஹிஸ்டரிக்குமே நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு. இங்க என்ன சொல்ல போனா, இப்படிப்பட்ட அதிகாரங்கள், இந்த கார்டினல்ஸுக்கு இப்படி ஒரு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வேதாகமம் கொடுத்ததே கிடையாது. வேதாகமம் என்ன சொல்லுதுங்க, அழகா சொல்லுது, ஒரு செடி, அந்த செடியில் இருக்கிற கொடி, அந்த கொடி இன்னொரு கொடியை பார்த்து கேளுங்க கூட பண்ணக்கூடாது. என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கூட என்ன பண்ண கேட்கக்கூடாது. ஒரு கொடி இன்னொரு கொடிக்கு மேலே உரிமை கொண்டாடுற கூட எந்த ரைட்ஸ் கிடையாது. தேவன் இயல்பாகவே எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார், சரிங்களா? அப்படிங்கும்போது ஒரு அதிகாரத்தை செலுத்துவதற்கு யார் பவர் கொடுத்தான்னா சாத்தான் கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஒழுங்குகள், வேதத்தின்படி ஒழுங்குனா அதுவும் வேதத்தின்படி கிடையாது. பதவிகள், எத்தனை விதமான பதவிகள் இருக்கு. இந்த பதவிகள்லாம் தேவன் கொடுத்ததா? பைபிள் ஏதாச்சும் பதவிகள் இருக்கா? பதவியே கிடையாதுங்க, பதவியே கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பதவி. இதெல்லாம் இன்னும் டீப்பா போனா அந்த பதவிகளுக்கு உண்டான சலுகைகள்லாம் கேட்டேன்னு வச்சுங்க, அது வேற லெவலில் போயிடும். ஒவ்வொரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சலுகைகள். இதெல்லாம் வேதம் சொன்னதான்னு கேட்டேன்னா, வேதம் சொல்லாததை இவங்க என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், நம்மளுடைய ஆலயம் உண்மையான சபையின் ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் பாருங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. நாம் ஒரு சபையை உருவாக்க வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம தான் சபையா இருக்கிறோம். நாம் ஒரு சபையில அங்கமாக வேண்டும், நாம் ஒரு சபையில உருவாக்க வேண்டும். அந்த சபையினுக்கு கீழே நாம் இருக்க வேண்டும் என்றால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையானது. போன வாரம் சொன்ன மாதிரி வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சா போதுமானது. வேற எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பாருங்க, வசனம் வாசிங்க பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சொல்ற பாருங்க, அந்த ஆலயம் ஆவதற்கு, அந்த ஜீவனுள்ள கற்களா இருக்கிறதுக்கு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. புரியுது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் என்ன பண்ண, நான் உங்களை தெரிந்து. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, நான் தான் உங்களை என்ன பண்ணிக்கிறேன், தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, அவ்வளவுதாங்க. நீங்கள் என்ன பண்ண, போய் நீங்க கனி கொடுங்க, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ரொம்ப சிம்பிள். வசனத்தை மட்டும் கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்ந்துட்டா போதும். இந்த பூமியில நம்ம எளிமையானவர்கள் தான். இந்த உலக ஜனங்கள் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க, எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்மளை தேர்ந்தெடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து, நீங்க என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நீங்க நாமத்துல கேட்டோன்னே எல்லாமே கொடுத்துருவாருன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க நாமத்துல நீங்க எதை கேட்கறதா இருந்தா அதை அவர் கொடுக்கத்தக்கதாக நீங்க என்ன பண்ணா, நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா இருந்தா நம்ம அதிகமா கனி கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்ம கனி கொடுக்கலைன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டாலும் என்ன பண்ணுவார் தேவன், நீ எந்த கனியும் கொடுக்கறது இல்லை, ஆனா யார் நேம் யூஸ் பண்ணிக்கிற, இயேசு கிறிஸ்து. அவரோட பலி என்னன்னு தெரியுமா, உனக்கு இது ஏறான்னு சொல்லி என்ன பண்ணிடுவாருங்க, உனக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, என்ன பண்ணுவாங்க, கட் பண்ண சொல்ல கரெக்டாக கட் பண்ணிடுவார். அதான் அழகா சொல்ற, நீங்கள் கனி கொடுங்க அப்படின்னு அழகா அங்கே சொல்றாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்க. செகண்ட் என்ன சிஸ்டர், இது வாசிச்சிருங்க சிஸ்டர். மேலும் வேதாகமம் இந்த ஞானமான அமைப்பாளர்களால் உண்டு பண்ணப்படவில்லை என்றும் நிரூபிக்கிறது. ஓகே, யார் இந்த ஞானமான அமைப்பாளர்கள்? இப்ப கட்டினாங்க பாருங்க, சர்ச்சு பெருசு பெருசா கார்டினல்ஸ்ன்னு சொல்லிட்டு பல இதெல்லாம், இந்த மாதிரி ஞானமான அமைப்பாரெல்லாம் என்ன பண்ணலைங்க, உண்டு பண்ணவே இல்லை. நம்ம வகுப்பார் ரொம்ப எளிமை தான். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களால அங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் போலியானதொன்றை உண்டு பண்ணி இருப்பார்கள் என்றால் நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும்.
நம்ம என்ன பண்ணிக்கணும், அறிந்து ஒரு போலியான ஒன்று, அதுலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உண்டு பண்ணிக்க அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியெனில் மேலே சொல்லப்பட்டவைகளுக்கு ஏற்றவாறு நாம் மேற்கோள் காட்டியபடி அநேக குறிப்புகளை அதில் கொடுத்திருப்பார்கள். ஓகே, இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல படிச்சோம் பாத்தீங்களா, போலியான அமைப்பு. அங்க இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டதுன்னா ஞானமான அமைப்பாளர்கள், ஞானமான மனிதர்கள் கிடையாது, ஞானமான அமைப்பு. இந்த அமைப்பை உருவாக்குனதா யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். இந்த மாதிரி ஞானமான அமைப்பு நம்ம என்ன பண்ணணுங்க, முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இது செகண்ட் பாயிண்ட். மூன்றாவது என்ன சொல்றாரு, தேர்ட் பாயிண்ட். இன்றைக்கு காணப்படுகின்ற தாய் மற்றும் எண்ணற்ற குமாரத்தி முறைகள் ஆண்டவரால் அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்படவில்லை என்பதற்கு. போதுங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற தாய் ஒண்ணுதான், சரிங்களா? ஆனா குமாரத்திகள் பண்ற காரியங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. குமாரத்திகள் முறைகள் பாருங்க, ஆண்டவரால் அப்போஸ்தலர், ரெண்டு பேர் சொல்ல, ஆண்டவரால் அப்போஸ்தலரால் எழுதப்படவில்லை. அப்ப சபை என்ன பண்ணும், ஆண்டவராலும் அப்போஸ்தலராலும் என்ன பண்ண, அவங்க எழுதப்பட்டதை மட்டும் செய்கிறது தான் சபை. தொடர்ந்து படிப்போம். ஆண்டவரால் அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்படவில்லை என்பதற்கு அநேக அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கின்றன. இவைகள் அவர்களுடைய எளிமையான போதனைகளின் தப்பறைகளினால் நிகழ்ந்தன. ஆகவே அவைகள் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவைகள்தான். திவ்ய வேலையை செய்வதில் தேவனை காட்டிலும் ஞானவான்களாக இருக்க முயற்சித்ததால் வந்தவைகளாகும். என்ன பிரச்சனை இவங்களுக்கு? இதுதாங்க பிரச்சனையே. அதாவது தேவனை காட்டில் என்ன பண்றதுங்க, தேவனை காட்டில் ஞானவானா இருக்கு. இது இப்ப மட்டும் அவன் செய்யறான், சாத்தான் வேலை. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப மட்டுமா செஞ்சுட்டு இருக்கிறான்? ஏதேன் தோட்டத்திலிருந்து இதுதாங்க பண்ணிட்டு இருக்கிறான். பொய் சொல்லிட்டான், அந்த பொய்யை மேட்ச் பண்றதுக்காக என்னென்னமோ வேலைகள் செய்யறான். பாத்தீங்களா? தேவன் சொல்லாததையும் நினைக்காததையும் என்ன பண்ற, அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறான். இப்ப தேவன் என்ன பண்ண, ஓவர்டேக் பண்றான். புரியுங்களா? பண்ணி என்ன பண்றா, தொடர்ந்து வாசிப்போம். ஆகவே நாம் இந்த விஷயத்தை குறித்தும் மற்ற எல்லா விஷயங்களை குறித்தும் நமக்கு முன்பாக அது வைக்கின்ற மிகச் சிறிய குறிப்புகளுக்கும் கூட நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். பாத்தீங்களா? மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். இப்ப என்ன பிரச்சனை, சபைக்கு வந்து எப்பவுமே 24 hours என்ன இருக்குங்க, 24 hours எச்சரிப்பாவே இருக்க வேண்டும். நம்ம தான் பயந்துட்டே இருக்க வேண்டும். கரெக்டுங்களா? நம்ம தான் பயந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆடு, புரிஞ்சுக்குங்க, நம்ம ஆடு. அங்க என்னதுங்க, ஓனாய் இல்லை, அங்க ஓனாய் கூட்டம். புரிஞ்சுங்களா? ஓனாய் கூட்டம். நீங்க ஏதாச்சும் ஒரு ஆடு, ஒரு 100 ஆடு சேர்ந்து ஓனாய் கூட்டத்துக்குள்ள போயிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? போகவே போகாது. ஆனா அதுதான் என்ன பண்ணுங்க, ஓனாய் கூட்டம் தான் என்ன பண்ணுங்க, அப்படியே ஆடவே தேடி தேடி வரும். ஒரு ஆடு மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஆடு வந்து நல்லா ஒரு 100 அப்படியே சுத்தி ஒரு ஃபார்ம் அரைச்சிட்டு வச்சுங்க, ஓனாய் இங்கிருந்து பார்க்கும், இந்த ஆட்டை பிடிக்கலாமா, அந்த ஆட்டை பிடிக்கலாமா, இந்த ஆட்டை பிடிக்கலாமா, அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா ஓனாய் கிளவர் தான். இப்போ அதுதான், அது ஞானவான்கள் தான். எந்த ஆட்டை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓனாய் இப்படியே பார்த்துட்டே இருக்கும். என்ன பிரச்சனை தெரியுங்களா, எல்லா ஓனாய்க்கும் ஒரே எண்ணம் இருக்காது. ஒரு 10 ஓனாய் வந்துச்சுன்னா 10 ஓனாய் தனித்தனியா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும், எதை பிடிக்கலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா ஆடுகளும் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. அது எல்லா ஆடுகளும் ஒன்றா இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ஆடுகள் என்ன பண்ணிருந்தீங்களா, மேய்ப்பர் பின்னாடி அப்படியே போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு தான் பவுல் என்ன பண்ணார், ஒரு சபையில் ஒரு மூப்பரை ஏற்படுத்தினார். ஓனே உள்ளே வராமல் கரெக்டாக என்ன பண்ணிடுங்க, ஆடுகளை அங்கங்கே அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து என்ன பண்ணிடுங்க, நேராக அப்படியே கூட்டிகிட்டு போயிடும், பிரச்சனையே இருக்காது. இப்போ இதே ஒரு கான்செப்ட், இதே மாதிரி இந்த இடத்துல 100 ஆடுகள் இருக்கு, சரிங்களா? 100 அங்கே ஒரு மூப்பர் இருக்கிறாரு, இல்லைன்னா சபையின் நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ ஓனாயெல்லாம் வருது, எல்லாம் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. திடீர்னு ஒரு ஆடு என்ன பண்ணிடுதுன்னா அப்படியே போயிட்டு இருக்குது. அது ஆடு சொல்லுது, என்ன எனக்கு முன்னாடி போகிற வழியை விட மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி சைடில் ஓட்டை கடிச்சு நான் முன்னுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் இப்படி போனீங்கன்னா அந்த வெளியே பார்த்துட்டு இருக்கிற 100 ஓனாய் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெவ்வேறு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஓனாய்களுக்கு எல்லாம் பார்த்துரும், ஒன்று தனியாக மாட்டிருக்கு, என்ன பண்ணிடுது, தனியாக வந்தாலே பாரு, ஜீவனுள்ள கற்கள், சரிங்களா? நம்ம ஜீவனுள்ள கற்கள், நம்ம ஏதாச்சும் தனியாக சிந்திக்கிறோம், தனியாக எண்ணம் கொள்ளுகிறோம், வேதாகமத்துக்கு விரோதமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டைவர்ட் ஆகி அப்படி வெளியே போனாலே ஓனாய் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரே அமுக்கு அமுக்கிடுவான், ஒன்றும் பண்ண முடியாது.
சரிங்களா? வெரி வெரி டேஞ்சர். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தான் ப்ராப்ளம், அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதனால தான் நம்ம மட்டும்தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, தேவன் என்ன பண்ணுறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து தேவன் இதை அனுமதிக்கிறாருன்னு கேட்டால் கண்டிப்பாக தேவன் தான் அனுமதிக்கிறார். என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, மனிதன் தன் குணங்களை உபயோகிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். யாரையும் தேவன் என்ன பண்றது இல்லை, கட்டாயப்படுத்துறதே இல்லை. நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் சொல்லி தேவன் என்ன பண்றது இல்லை, கட்டாயப்படுத்துறதே இல்லை. எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்காரு தெரியுங்களா, ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நீங்க செய்யுங்க அப்படின்னு, நீங்க செய்யுங்க, என்ன பண்ணுங்க, ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஆனா கூடவே சாத்தானோட தந்திரங்கள் ஒரு 3 பாயிண்ட் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அந்த 3 பாயிண்ட் போறேன். சாத்தான் இந்த தந்திரத்தை வச்சுதாங்க இன்னைக்கு அநேக ஜனங்களை என்ன பண்ணிக்கிறான்னா வெளிக்காட்டிகிட்டே இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. ஈஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, ஆக்சுவலா ஈஸ்டர்ங்கிறது என்னது, அது ஒரு மூட நம்பிக்கை தான், அது உண்மையே கிடையாது. ஏதோ ஒரு மருவி வந்து கடைசியில் எது கூட மேட்ச் பண்ணிட்டாங்க, உயிர்த்தெழுது கூட மேட்ச் பண்ண. சரி, பாகால் அப்படியே பேகன் போட்டிருக்கு, அப்படி ஒன்று உண்மையா இருந்துச்சுன்னா அதுவும் கிடையாது, அதே ஒரு மூட நம்பிக்கை. அது அப்படியே மேட்ச் பண்ணி கடைசியில் எது கூட போயிட்டாங்க, கிறிஸ்து கூட அப்படியே மேட்ச் பண்ணி விட்டாங்க. இப்போ இன்னைக்கு அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான் பாருங்க தந்திரங்கள். என்ன எத்தனை ஜனங்கள் போறாங்க சரிங்களா. ஏதோ தேவன் கிருபையினால உங்களுக்கு இந்த வாரம் சண்டே 4 கோயில் பண்ணேன். உங்களுக்கு தான் தெரியும், நான் தட்டிக்கு விழுந்தா என்ன இருக்குங்க, தட்டிக்கு விழுந்தா ஈஸ்டர் அன்னைக்கு வேற போச்சு. பாவமாக இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பூரா எங்கே பார்த்தாலும் பூரா லைட்டு, அநேக ஜனங்கள், கூட்டம், பயங்கர கூட்டம் சரிங்களா. என்னை வந்து அந்த மாதிரி ஒரு பாவம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. பார்த்தா நானும் சவர் மட்டும் பாவமாக வண்டியில் போயிட்டுருக்குறோம். எல்லாம் பெரிய கேங்கு, கூட்டமாக காரு பஸ்ஸுன்னு போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறோங்க, போயிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு மனசில் யோசிச்சு நம்மளை எப்படி வச்சுருக்கார் தேவன், ஜீவன் உள்ள கற்களாக வச்சுக்காங்க சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொய்யான மதங்கள். இப்போ கிறிஸ்துவ மண்டலமாக மட்டும் பிரச்சனை, கிறிஸ்துவ மண்டலம் மட்டுமா பிரச்சனை, பொய்யான மதங்கள் அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது தான். ஒன்றா இதில் அவன் சூஸ் பண்ணுவான், என்னப்பா தாயா, நோ குமாரத்தியா, நோ குமாரத்தி இல்லையா, 2ம் இல்லையா, இப்போ உனக்கு இந்த ஆப்ஷனே வேண்டாம், வேறு ஆப்ஷன் காட்டுறேன்னு சொல்லிட்டு வேற ஒன்று. இப்படியே ஒவ்வொரு மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்து ஆனால் யார் எதுக்குள்ளே வரக்கூடாதுங்க, இந்த ஜீவனுள்ள கற்களாக மட்டும் இருக்கக்கூடாது அவனோட காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாயாஜாலங்கள். அப்படிதான் என்னதுங்க, இதிலிருந்து நம்மளாம் வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாயாஜாலத்தில் விழுகாத ஜனங்களே கிடையாது. மாயாஜாலத்தில் விழுகாத, அது நடக்குதோ இல்லையோ, இங்க போனீங்கன்னா உங்களுக்கு பேய் ஓடிருன்னு சொல்லுவாங்க. என்னதுங்க, உங்களுக்கு ஓடினா உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்ககிட்ட இருக்கிற அசுத்தாவி உங்களை விட்டு நீங்கிரும் அப்படின்ட்டுப்பாங்க. போகும்போதே பயந்துட்டு போவோம், நமக்குள்ள என்னமோ இருக்குது அப்படின்ட்டு. பாவம் அவங்களுக்கு தெரியல. என்னன்னா ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அவற்றை கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அவர் சொல்லுவார், பார் உன்னோட நான் தான் பெரியவன், நீ முதல்ல வெளியே போன்றேன். ஆக்சுவலி இப்படி தான் நடக்குது சரிங்களா. இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது மாயாஜாலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இன்னைக்கும் இந்த காலப்பதில் செஞ்சுட்டு இருக்காங்க. வசனம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, கூடுமானால் கூட தெரிந்து கொள்ளப்பட்டால் கூட என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கத்தக்கதான நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார்கள் தான் போட்டிருக்கு, செய்ய மாட்டான்லாம் போட்டிருக்கு, செய்வார்கள் தான் போட்டிருக்கு. இன்னைக்கு இந்த 3 இதில் தான் சாத்த என்ன பண்ண, தன்னோட தந்திரத்தை அவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெத்தடு வேணா வேறையா இருக்க தவிர இந்த 3 விஷயத்துக்குள்ள தான் சாத்தான் எல்லாத்தையும் பிடிச்சி. நம்மக்கிட்ட போய் ஏதாவது மாயாஜாலம், நம்ம புதிய சிருஷ்டி கிட்ட போய் மாயாஜாலம் ஏதாச்சும் பண்ண முடியுமா, என்ன நீங்கள் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வயிற்றில் ஏதோ ஒரு புண்ணு இருக்காட்டிருக்கு, இப்போ நான் ஜெபம் பண்ண என்ன ஆயிரும், அந்த புண்ணு ஏதாவது சரி நம்ம சொல்ல முடியுமா? என்ன உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியரா, இப்போ நான் ஜெபம் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு நோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஜெபம் பண்ணால் என்ன ஆயிரும், ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம கண்டிஷன் தெரியுங்களா, நம்ம கண்டிஷன் புதிய சிருஷ்டி, தேவன் உயிர் கொடுத்தா தேவனுக்காக தான், இல்லை இதோட நான் முடிஞ்சனாலும் முடிஞ்சேன் தான். இப்படிப்பட்டவர்கிட்ட போய் மாயாஜால ஏதாச்சும் எதிர் பண்ணுமா?
ஆனால் உலகத்தில் வாழ வேண்டும் ஏதோ சின்னதாக ஒரு ஆசைப்பட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், சின்னதாக ஒரு ஆசை, வேற எதுவுமே இல்லை. சார் ஒரு 2 வருஷம் இருந்து அட்லீஸ்ட் என்ன பண்ணிடலாம், சபைக்கு எதுவுமே செய்யல, ஒரு 2 வருஷம் உயிரோடு இருந்து ஏதாச்சும் செஞ்சுட்டு போயிடலான்னு இந்த மாதிரி தவறான ஆசை வச்சவன் கூட யார் வந்துடுவாருங்க? அவன் தான் ஒருத்தர் இருக்கிறானே, அவனை கர்ஜி கேம்ஸுங்கிற பார்த்துக்கிட்டே இருப்பான், ரைட்டு இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுவான். சரிங்களா? உயிர் இருந்தாலும் தேவனுக்காக தான், செத்து போனாலும் தேவனும். திடீர்னு வேலை போயிருச்சு சொல்கிறேன், திடீர்னு வேலை போயிருச்சு, தப்பெல்லாம் எதுவும் செய்யல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு வேலை போயிருச்சு. இப்போ என் மனசு என்ன தோணும்? ஒரு மாதம் தோணும், தேவன் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு, சம்பளம் இல்லை. 2ஆவது மாதம் தோணும், எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு, இல்லை. 3ஆவது மாதம் என்ன தோணும், நீங்கள் தான் ஆண்டவரே வேறு வழி இல்லை அப்படின்னு தோணும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. ஏன்னா அந்த டெஸ்ட்டு, அந்த அக்கினி அதிகமாகும் பார்த்தீங்களா, அப்படியே அந்த அக்கினி அதிகமாக தான் நம்ம கோல்டா இல்லை கோல்டு மாதிரியான்னு தெரியும். நமக்கு டெஸ்ட்டு 3 மாதம்தான். 3 மாதம் முடிஞ்சோடனே 4ஆவது மாதம், 3 மாதம் கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் வாங்கின்ற சமயத்தில் லைட்டாக மனசு டைவர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், முடிஞ்சுது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். தேவன் பார்த்துருப்பார், 3 மாதம் வெயிட் பண்ணுப்பா, 4ஆவது மாதம் என்ன பண்ணியிருப்பேன், இதோட பெஸ்ட்டுக்காக தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. 2 மாதம் பொறுத்துருவோம், 3ஆவது மாதம் பொறுத்துருவோம், 31ஆம் தேதி நம்மளால் பொறுக்க முடியாது. ஏன்னா எப்போ வேணால், ஏன்னா நம்பிக்கை தேவன் மேலே அப்படிதாங்க நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இல்லைன்னா ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, வெளிக்காட்டிடுவான். அப்போ தான் சொல்லுவான், உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணிடலாம், உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லி டைவர்ட் பண்ணுவான். இது 2வது பார்த்துட்டு 3வது பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும். என்ன திருஷ்டாங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் 2 விதமான குரூப்பை தேவன் வச்சிருக்கிறாருங்க. அதில் பெஸ்ட் தான் வந்திருக்கிறாங்க. 2 விதமான குரூப்பை தேவன் வச்சிருக்கார். அது விழுந்து போனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப்புக்கு அது எச்சரிக்கையா இருந்திருக்கு. பாருங்க, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். சூரியன் தெரியுதுங்களா, சின்னதா இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, அவங்ககிட்ட பெஸ்ட் யார் இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் பெஸ்ட் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆசீர்வாதம் தான், முற்பிதாக்கள் இருந்தாங்க. ஸோ அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே ஒரு 2 குரூப்பு, அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம யாரை மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் அங்கே செலக்ட் ஆனாங்க, பெஸ்ட் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம், இந்த முற்பிதாக்களுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலிருந்து ஏசையா சங்கீதம் தான் கோட் பண்ணியிருப்பார். சரிங்களா? நிறைய ரெஃபரன்ஸ் கோட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல கொடுப்பது இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து இருந்தாங்க, அப்போஸ்தலர் இருந்தாங்க. பட் யார் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. மணவாளன் இருக்கும் போது மணவாட்டி உபவாசிக்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. ஓகே, ரைட். ஸோ இயேசு கிறிஸ்து மரித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு. ஸோ அந்த வெளிச்சம் யாரு? அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவி வாங்கின பின்னாடி அவங்க ஒரு வெளிச்சம் வந்துச்சு. ஸோ அப்போஸ்தலர் இருந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் கூட இருந்ததை என்ன பண்ணிருக்காங்க, பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இப்போ 2 பேர்த்த படித்தோம் பார்த்தீங்களா, தீமோத்தேயுல அந்த நோய் போன மாதிரி நிறைய கலரில் 2 குரூப் இருந்துச்சு, அப்படியே என்ன பண்ணிங்க, பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஓகே, ரைட். இது 2 அப்போஸ்தலர் போன பின்னாடி இப்போ என்னன்னா அடுத்த ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கு. யார் அந்த பெரிய வெளிச்சம்? அப்போஸ்தலருக்கு பின்னாடி வந்த வெளிச்சம். பேர் சபையில் என்ன, அதான் 7 சபையும் 7 தூதர் மாதிரி பின்னாடி வந்த பரிசுத்தவான்களும் அந்த சபை நிறைவேறிக்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே. இந்த இடத்துல தான் எது பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் அப்படிங்கிற ஒரு பிரிவு என்ன இடத்துலன்னா பிரியுதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ரைட். இதுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் வரும், பெரிய வெளிச்சம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வெளிச்சம். இந்த வெளிச்சம் யாரு? இந்த வெளிச்சம். இப்போ இந்த வெளிச்சத்தில் யார் இருக்காருன்னா இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார், கரெக்டுங்களா? அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து கட்டப்பட்ட இங்கே சபையின் ஜனங்கள், இவங்க வாழ்ந்த இந்த 3 பேர் சேர்ந்து தான் உலக ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போறாங்க. சரிங்களா? அப்படி என்றால் இது மாடல். சரிங்களா? இது எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால் டெம்பர்னா இது 2ஓட சேர்த்து என்ன பண்ண கட்டப்பட வேண்டும். அப்பதான் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இப்போ என்ன பிரச்சனைனா
சாத்தான் இதை வெளிச்சம் பார்த்தா இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ட்ரை பண்ண என்னாச்சுங்க, முடியல, சம்மாட்டி வாங்கிட்டான். கரெக்டுங்களா? அடுத்தது அப்போஸ்தலர்கள் ட்ரை பண்ணா எல்லாரும் என்ன ரெடியா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, செத்தாலும் பரவாயில்ல. மறுதளிச்ச பேதுரு தலைகள சிலுவையில தொங்கினார். பவுல் அட்ரஸ் இல்லாம போயிட்டார். பவுலோட ஹிஸ்டரி அட்ரஸே இல்லை. அவர் வேதாகமத்தில் அவர் அட்ரஸ் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் ரியல் லைஃப்பில் அவருக்கு அட்ரஸே இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே மறிச்சிட்டாங்க. ஓகே, இது ரெண்டு டச் பண்ண முடியாது. இப்போ சாத்தான் எதை தான் டச் பண்ணி ஆகணும், இதை தான் என்ன பண்ணுவாங்க, டச் பண்ணி ஆக வேண்டும். இதை பாருங்க, இதை கொலாப்ஸ் பண்ணிட்டா இந்த பெரிய வெளிச்சம் வராமல் என்ன பண்ணலாங்க, தடுக்கலாம். தருங்களா? இதை தடுக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல பெரிய ஒரு ப்ராப்ளத்தை அவன் கொண்டு வரார். அப்போதான் தேவன் சொல்றார், ப்ராப்ளம் இங்கே தான் வரும். இந்த சமயத்தில் சபையின் பிள்ளைக்கு என்ன சொல்றார் பாருங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும். அது பேய்களுடைய குடியிருப்பும். பேய்களோட குடியிருப்புன்னா அவனுடைய தந்திரம், அவனுடைய குழப்பம், அவன் ஏமாத்துறது, அவன் மூட நம்பிக்கை எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒளிஞ்சு போயிடும். அது பேய்களோட குடியிருப்பும். சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பாத்தீங்களா, பூரா அருவருப்பும் அங்கதான் இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க செய்கின்ற எந்த ஒரு காரியமுமே வேதத்தில் உள்ளது அல்ல, எல்லாமே புறம்பானது. 4ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள் சொல்றாரு. நம்ம அழகா என்ன பண்ணிட்டோம்னா அவளை விட்டு வெளியே வந்துட்டோம். பாருங்க, சபைக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. கரெக்டுங்களா? நீங்க அவளை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க. அப்படின்னா தான் நீங்க எதுவா இருக்க முடியும், ஜீவனுள்ள கற்களாக இருக்க முடியும் சொல்றாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 3-4. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போல்லாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்லவா? பாத்தீங்களா? ஏனென்றால் நம்ம எல்லாம் ஒரே சபைதான். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லாம் ஒரே சபைதான். இப்போ ஒருவேளை இந்த ஒரே சபை நம்ம இல்லாம நான் அவரே சேர்ந்தவன் இவரே சேர்ந்தவன் இல்ல, அப்படியே மாறி நான் இந்த கொடியை சேர்ந்தவன் நான் அந்த கொடியை சேர்ந்தவன், எனக்கு அவரைத்தான் பிடிக்கும் இவரை பிடிக்காது, இப்படி எல்லாம் ஒரு எண்ணங்கள் பொறாமைகள் நம்ம முள்ள வந்துச்சுன்னா தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, அழகா கட் பண்ணி. இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பாபிலோனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி போகும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே சரீரம் தான், நம்ம யாரும் ஒருத்தர் மேல உரிமை கொள்றதுக்கு எந்த ஒரு அதிகாரம் அங்க கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் பிரதித்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். என்ன சொல்றாரு? என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் என்ன பண்ணுங்க, வேரோட பிடுங்கப்படும். அது வளர்ந்துருக்கு, வளர்ற வரைக்கும் விட்டுறார். வளர்ந்த பின்னாடி என்ன பண்ணா வேரோட என்ன பண்ணிடுறாருங்க, பிடுங்கி வீசிடுறாரு. சிஸ்டர் சீக்கிரம் படிங்க, டைம் ஆட்டா இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் படிச்சிருங்க. உண்மையான சபை புது சிருஷ்டி பிதாவினால் நடப்பட்டதாகும். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள், என் பிதா தோட்டக்காரர். அதன் பின்பு அவர் சுட்டி காட்டுவது என்னவென்றால், பாருங்க, இதுதான் முன்னாடியே படிச்சோம், இதுதான் சபை. இந்த சபையை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறார். என்ன விஷயத்தை சுட்டி காட்டுறார்? பூமியில் ஒரு திராட்சை செடி உண்டு. பூமியில என்ன இருக்குங்களாமா? ஒரு திராட்சை செடி இருக்கு. ஆல்ரெடி ஒரு திராட்சை செடி இருக்கு, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தோட்டக்கார பிதாவாய் தேவன். இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுறார், பூமியிலும் ஒரு திராட்சை செடி இருக்கு. அது பேர் சபை. அது என்னதுங்க? பேர் சபை. பொய்யான சபை. அது பிதாவினால் நடப்படவில்லை. பொய்யான சபை, அது பிதா என்ன பண்ணலீங்க, நடப்படவே இல்லை. ஆனா ஒருத்தர் நட்டிட்டான். தேவன் என்ன பண்ணுவாருங்க, நீ நல்லா வளரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், பிடுங்குவேன். ஃபர்ஸ்ட் என்ன எச்சரிக்கை கொடுத்தாரு? கொடியை எதுவும் சுத்தம் செய்யக்கூடாது, நான் சுத்தம் செய்வார். அது தேவனுடைய சபை. இந்த சபையெல்லாம் கட் பண்றது இல்லை, என்னதுங்க, பிடுங்கி ஒரே வீசிடுறது தான். தொடர்ந்து படிப்போம். அவைகள் எல்லாம் பிடுங்கி எறியப்படும். உண்மையான திராட்சை செடியின் கனியானது அன்பாகும், அது பிதாவுக்கு அருமையானது. ஆனால் பூமியின் திராட்சை செடியின் கனியானது பல்வேறு கோணங்களில் காணப்படும் தன்னலமாகும். உண்மையான திராட்சை செடி ஒரு அன்பு, அது தேவனுக்குரியது.
ஆனா பொய்யான திராட்சை செடி இருக்கு, அது என்ன பண்ணுமாமா, அது வந்து அன்பு காட்டும், அது விதவிதமா காட்டும். அதை தான் சொல்றது. இவங்க எதுக்கு இப்ப அன்பு காட்டுறானே நமக்கு புரியாது. அந்த மாதிரி விதவிதமா அது காட்டும். அவைகளெல்லாம் இறுதியில் தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையில் போடப்படும். அத்துடன் இந்த யுகம் முடிவடையும். பாத்தீங்களா? அப்படி என்றால் அவர் கிளியரா சொல்லிடுறார், 2 விதமான செடி இருக்கு. ஒன்னு தேவனுடைய செடி, ஒன்னு வந்து சாத்தானுடைய செடி. கண்டிப்பா அதை பிடிங்க என்ன பண்ணிடுவார் தேவன், அங்க வெளியே தூக்கி வீசிடுவார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த இது மட்டும் நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர். இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு அப்ப இதோட நம்ம முடிச்சிடலாங்க. இந்த நிலையிலிருந்து சபையானது தேவ சபை என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்றும் கிறிஸ்துவின் சபை என்றும் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகி சபை என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், சபைங்கிறது வேற வேற பேர் இல்லைங்க. இது நல்லா புரிஞ்சுக்கலாம், என்ன புரியாதுங்க. சபைக்கு ஒரே பேர் தான், தேவனுடைய சபை இல்ல சர்வ சங்கமாகிய சபை. இதுக்கு நேம் இது மட்டும் தாங்க. வேற எந்த நேமும் பைபிள்ல கொடுக்கப்படவே இல்லை. வேற ஏதாச்சும் பேர் கொடுத்திருக்காங்கன்னா கொடுக்கப்படவே இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். அதிலுள்ள தனிப்பட்ட நபர்கள் சகோதரர்கள் என்றும் சீஷர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் அழைக்கப்பட்ட யாரு? நம்ம தான் சகோதரர்கள், இல்லைன்னா சீஷர்கள், இல்லைன்னா என்னதுங்க கிறிஸ்தவ. இதுதான் நமக்கு பேர். வேற எந்த மாதிரி பேரு நமக்கு கிடையாது. சகோதரர்கள், சீஷர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படிதாங்க வேதாகமத்தில் இருக்குது. இந்த பெயர்கள் எல்லாம் சபையை பொறுத்தவரையில் சிறு கூட்டமாய் இருந்தாலும், என்னங்க சிறு கூட்டமாய் இருந்தாலும், தனிப்பட்ட நபர்களாய் இருந்தாலும், எருசலேமிலும் சரி, அந்தியோகியாலும் சரி, வேறு எங்கே ஆகிலும் சரி, சாதாரணமாக உபயோகிக்கப்படுகிறது. பாருங்க, அப்போஸ்தலர் எங்கெங்க போய் ஊழியங்கள் பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், தேவனுடைய சபை, இல்லைன்னா சர்வ சங்கமாகிய சபை. கிளியரா புரிஞ்சாச்சு. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். இப்படியாக பலவிதமான பெயர்களும் அவைகள் பொதுவாக உபயோகிக்கப்படுதலும் தெளிவாக காட்டுவது என்னவெனில், அவைகளில் ஒன்றுமே சரியான பெயர்கள் இல்லை என்பதாகும். சபை அதாவது எக்லிஷியா, சரீரம், கூட்டம், அவ்வளவுதாங்க. இது கூட சரியான பேர் இல்லைங்கிறாரு. இதுவும் கூட சரியான பேர் இல்லைன்னு என்ன சொல்றாரு? ஆண்டவரை பின்பற்றின சபையானது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடையது. அவர்கள் அவருடைய சிலுவையில் பங்கடையவும் இப்பொழுது தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ளவும் படிப்படியாக அவருடைய மகிமையில் அவரோடு இணைந்திருக்கவும் வேண்டும் என்ற பெரிய உண்மையை விளக்குவதே நம்முடைய ஆண்டவரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் தொடர்ந்து முன்பாக வைத்துக் கொண்டிருந்த முக்கியமான காரியமாகும். அவ்வளவுதாங்க. ஏன்னா இது ஏன் போட்டேன்னா, இது எப்படி நான் வந்து கன்சால்டேட் பண்ணி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால போட்டேன். நீங்க தேவனுடைய சபைன்னு சொல்றீங்க, சர்வ சங்கமான சபைன்னு சொல்றீங்க. இந்த பேரெல்லாம் ரைட்டு தான், எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்போஸ்தலர் எங்க உலகம் எங்கும் போய் ஊழியம் செய்யும் போது இப்படிதான் சொல்லி ஊழியம் பண்ணாங்க. பட் இதுவும் சரியான நேமா கேட்டா நல்லா யோசிச்சு பார்த்தா அதுவும் சரியான நேம் கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபைங்கிறது என்ன, சபைங்கிறது என்னன்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு பாருங்க, ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தாங்க சபை. இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் என்ன கிறிஸ்துவின் பாடுகளை பங்கடைகிறேன்னு சொல்லி நான் யோசிச்சு அதை செய்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ நான் சபை. இல்லைன்னா நான் சபையாக இங்கே கூட்டமாக இருந்தாலும் அது எப்படி போயிருன்னா பெயர் அளவுக்கு அங்கே போயிடும். இது வந்து சபை, இது தேவனால் நடப்பட்ட ஒரு செடி. அடுத்த ஒரு பேராகிராஃப் படிக்கலாங்க, அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, போடவே இல்லையே, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் நடப்படாத இன்னொரு செடி. சரிங்களா? அந்த செடி எப்படிப்பட்டது இருக்கு? இந்த பழக்கம் தொடர்ந்து வந்திருக்க வேண்டும், ஆனால் இருண்ட யுகத்தின் போது மாற்றப்பட்டது. தப்பறைகள் அதிகரித்த போது, தப்பறைகள் என்னதுங்க? தவறான காரியங்கள். தப்பறைகள் அதிகரித்த போது பிரிவினையின் ஆவி அதோடு கூட வந்தது. அப்பவே வந்துருச்சு. என்ன வந்துச்சுங்க? பிரிவினைகள் ஆவி அதோட கூட வந்துச்சு. எது? தப்பறையான போதனைகள் கூட இந்த பிரிவின் ஆவி வந்துச்சு. அதை தொடர்ந்து விசித்திரமான பெயர்களும் வந்தன. விசித்திரமான பெயர்கள், அதுக்காக தான் அப்படியே போட்டேன். அதை தொடர்ந்து என்ன வந்துச்சுங்களா? விசித்திரமா. இந்த பெயர்கள் இப்ப எல்லாருமே வந்து பைபிள் இருக்கா டெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? விசித்திரமான பெயர்கள் வந்துச்சு. என்ன இது? ரோம சபை. ரோம சபை பைபிள் இருக்கா? இருங்க, பைபிள் இருக்கா? அவர் பவுல் வந்து ஊழியம் செஞ்சு தேவனுடைய சபை சர்வ சங்கமான சபையே கிடையாதுங்கிறாரு. அப்புறம் விசித்திரமான பெயர்கள் வந்துருச்சு. என்ன பேரு? ரோம சபை. பைபிள் இருக்கா? ரோம சபை அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? ரோமர் புஸ்தகம் இருக்கு, ரோம சபைலாம் ஒன்றும் கிடையாது. அப்ப தப்பு. தொடர்ந்து படிப்போம். பாப்டிஸ்ட் சபை. என்னது? பாப்டிஸ்ட் சபை. அது இருக்கா? இல்ல. லுத்தரன் சபை. அது இருக்கா? வெளியே இருக்கு, இங்க இல்ல, பைபிள்ல இல்லை. இங்கிலாந்து சபை. இங்கிலாந்து சபை. பரிசுத்த கத்தோலிக்க சபை. பரிசுத்த, இந்த எப்படிதான் இந்த பரிசுத்தர் வச்சான்னு தெரியல, அவனே வச்சுக்க வேண்டியதான். பரிசுத்த கத்தோலிக்க சபை. வெஸ்லி சபை. என்னதுங்க?
வெஸ்லி சபை, கிறிஸ்தவ சபை, கிறிஸ்துவ சபை, பிரஸ்பெட்டேரியன் சபை போன்றவைகளாகும். பாருங்க, அவரு எழுதுனவருக்கு அவ்வளோதான், அவருக்கு நாலேஜ்னு சொல்ல வரல, அவர் இது போதுன்னு விட்டுட்டாரு. ஏன்னா அப்புறம் அவர் இது மட்டும் லிஸ்ட்டு போட்டான்னு வச்சுங்க, அது புதிய சிருஷ்டி தனியாக ஒரு புக்கு போடான்னு, சரிங்களா? ஏகப்பட்ட பேர் நம்ம நல்லா தமிழ்நாட்டிலாம் வந்து அவர் பார்க்கவே இல்லை, சரிங்களா? பார்த்துருந்தான்னா அனல் மூட்டும் சபைன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அனல் மூட்டும் சபை அப்படின்ட்டு, அக்னி சபைன்ற, அக்னி அபிஷேக சபைன்னு ஒன்று இருக்குது. என்னென்னமோ பேர்கள். ஏங்க இத்தனை பேர் இருக்கிறீங்களே, ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த பேர்கள் மட்டும் பைபிள்னு எழுத ஆரம்பித்தா அது போயிடும், பைபிளோட பெருசாக போயிடும். இதெல்லாம் வேதாகமத்தில் இல்லாத ஒரு காரியம், சரிங்களா? சரி, இந்த லுத்ரன் சபை, இந்த பரிசுத்த கத்தோலிக்க சபை, அப்புறம் இந்த இங்கிலாந்து சபை, அப்புறம் வெஸ்ட்லி சபை, மார்ட்டின் சபை, நிறையா இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த சபைக்கெல்லாம் வந்து யார் லீடரு? தேவன் ஏற்படுத்தினதா? இல்லை, இவங்களே ஏற்படுத்திக்கிட்டது. நல்லா புரிஞ்சுங்க, இவங்களே ஏற்படுத்திக்கிட்டது. சரி, இவங்களை யார் ஏற்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் ஏற்படு. இப்போ தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்போஸ்தலருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இவங்களுக்கு எந்த ஒரு அஸ்திபாரமும் கிடையாது, சரிங்களா? அப்படி என்றால் சபை எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. இப்போது நம்மளுடைய ஆண்டவர் இப்போதான் வர்றார் பாயிண்ட். இப்பொழுது நம் ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரே சபை அஸ்திபாரங்களை பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரொட்டஸ்ட் அதெல்லாம் நம்ம பார்க்க, நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரே சபை, இதுக்கு வெவ்வேறுமான பேர்கள் கிடையாது, ஒரே சபை. இந்த சபையோட குவாலிட்டி சொல்லிட்டார், ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாடுகளில் இருக்க வேண்டும். இதுதான் சபையோட ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். இப்போ இந்த சபையோட அஸ்திபாரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து செய்ததை யார் செஞ்சிருக்கிறாங்க? அப்போஸ்தலர். இப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சார்களோ அதேவே நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா தேவன் நடப்பட்ட அந்த செடியாக இருப்போம், அந்த ஜீவன் உள்ள கருக்களாக இருப்போம்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை அப்போஸ்தலர்கள் சொல்லாத நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம எந்த சபைக்கு போயிடலாங்க? வெவ்வேறு பேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சபைக்கு போகக்கூடியவர்களாக இருப்போம். ஸோ நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர். இவங்க இந்த சபைக்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது வருகின்ற வாரத்திலேருந்து என்ன பண்ணலாங்க நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதியிலும் நன்றியிலும் எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கும் கூட சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நாளுக்குரிய இருவின் இணைய கீதங்களை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் அவர்கள் வந்து வாசிப்பார்.